இன்றைய நிகழ்வினில் பங்கெடுத்திருக்கும் விருந்தினர்கள் மற்றும் விருந்தினர்களுக்கு என் முதற்க நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம எல்லாம் இன்னைக்கு இணைய வழி சொல்வேந்தர் நிகழ்வுல பங்கெடுத்திருக்கிறோம். இன்னைய நிகழ்வை துவங்கலாமா? எல்லாரும் ரெடியா? நிகழ்வு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் இதுல நம்மளுடைய முழு முழுவதா நம்ம இணைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம அதை சோதிக்கிறதுக்காக ஒரு சின்ன விளையாட்டு. நான் 1, 2, 3ன்னு ஒரு நம்பர் சொல்லுவேன். 1ன்னு சொன்னா 1 டைம் கிளாப் பண்ணணும், 2ன்னு சொன்னா 2 டைம் கிளாப் பண்ணணும், 3ன்னு சொன்னா 3 டைம்ஸ் கிளாப் பண்ணணும். சரியா? 1, 3. ஓகே, நன்றி சொல்வேந்தர்கள் மற்றும் விருந்தினருக்கு. இந்த சொல்வேந்தர் மன்றத்தின் நோக்கமானது மன்ற உறுப்பினர்களுக்கான நேர்மறையான ஆற்றல் மற்றும் கற்றல் சூழலை உருவாக்கி அதன் மூலம் ஒவ்வொரு உறுப்பினரும் தங்களுடைய தலைமைத்துவ பண்பையும் பேச்சாற்றலையும் வளர்ப்பதற்கான ஒரு சூழலை உருவாக்கி தருவதாகும். இந்த சொல்வேந்தர் மன்றத்துல நமக்கு சில முக்கியமான விதிகளையும் நம்ம கடைபிடிக்க வேண்டியதா இருக்கும். 1, அனைத்து சொல்வேந்தர்களும் தங்களுடைய ஒலி எழுப்பும் சாதனங்களை அணைத்து வைக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. 2வதாக, உறுப்பினர்கள் பேசும்போது மற்ற உறுப்பினர்கள் இடைமறிக்காமலும் தங்களுடைய மியூட் பட்டனை ஆன் செய்யவும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். 3வது, பாலியல் மதம் சம்பந்தப்பட்ட கருத்துக்களையோ இந்த நிகழ்வுல பகிர வேணாம் அப்படின்னு கேட்டுக்கிறோம். சொல்வேந்தர்கள் மற்றும் விருந்தினர்களுக்கு உங்களிடமும் நான் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இன்றைய நிகழ்வுல கூறப்படுற கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தம்ஸ் அப் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப உங்க மனசுக்கு நெருக்கமான கருத்துக்கள் இன்னைக்கு பகிரப்பட்டாக்கா ஹார்ட் சிம்பிள் நீங்க உபயோகிக்கலாம். சில நகைச்சுவையான அல்லது உங்களுக்கு போன்ற நிகழ்வுகளை இருந்ததுன்னா நீங்க கிளாப் சிம்பிளை உபயோகிக்கலாம். இதோட இன்றைய நிகழ்வை நம்ம ஆரம்பிக்கிறோம். நிகழ்வு ஆரம்பிக்கிறதுக்கு நம்மளுடைய தலைமை சொல்வேந்தர் எழிலரசன் அவர்களை மேடைக்கு இந்த நிகழ்வுக்கு அழைக்கிறோம். சொல்வேந்தர் எழிலரசன் அவர்களை பற்றி சொல்வதுன்னா, இவர் கடந்த 20 வருடங்களாக கத்தார் ரசாயன ஆலையில உற்பத்தி பிரிவு மேற்பார்வையாளராக வேலை செய்கிறாரு. அவங்க மின்னணுவியல் மற்றும் கணிப்பொறி துறையில அதிக ஈடுபாடு உடையவர். பாடல் கேட்பது, இறகு பந்து விளையாடுவது, யோகா, தியானம் ஆகியன இவரோட பிடித்தமான விடயங்கள். கத்தார் சொல்வேந்தர் அமைப்பில் பகுதி இயக்குனர் பொறுப்பில் இருக்கிறார். உங்களுடைய அனைவரின் ஆதரவோட நம்ம இன்றைய தலைமை சொல்வேந்தர் எழிலரசன் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். எழிலரசன் ஐயா, மேடை உங்கள் வசம். நன்றி நன்றி அன்பரசன் அவர்களே. மிகச் சிறப்பான ஆரோக்கியமான ஒரு தொடக்கம். நன்றி. அமுதே தமிழே அழகிய மொழியே என அன்னை தமிழை வணங்கி இங்கே கூடியிருக்கும் அனைத்து சொல்வேந்தர் சொந்தங்களுக்கும் விருந்தினருக்கும் எனது இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இனிய சொல்வேந்தர்களே, ஒரு அருமையான மாலை பொழுதுல இந்த சென்னை தமிழ் சொல்வேந்தர் மன்றத்தின் 56வது கூடுகைக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று இந்த 56வது கூட்டத்தை தொடங்கி வைப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இனிய சொல்வேந்தர்களே, இன்னைக்கு நம்மகிட்ட ஒரு விருந்தினர் இருக்காரு. அவருக்காக சொல்வேந்தர் மன்றத்தை பத்தி ஒரு சின்ன குறிப்பை சொல்லிட்டு அவருடைய அறிமுகத்தை பெற்றுட்டு நம்முடைய நிகழ்ச்சியை தொடருவோம். இனிய நண்பர்களே, இந்த சொல்வேந்தர் மன்றம் ஒரு லாப நோக்கமற்ற நிறுவனம். ரால்ப் சி ஸ்மட்லி அப்படின்றவரு 1924 இந்த நிறுவனத்தை
உருவாக்கியிருக்காரு. 100 வருடங்களை தாண்டி சிறப்பா பயணிச்சிட்டு இருக்கு. 80 லட்சம் உறுப்பினர்கள் உலகெங்கிலும் இருக்காங்க. 148 நாடுகள்ல ரொம்ப சிறப்பா இந்த இயக்கம் இயங்கிட்டு வருது. உறுப்பினர்களுடைய தலைமைத்துவத்தையும் பேச்சாற்றலையும் மேம்படுத்துவதற்காக தான் இந்த நிறுவனம் தொடங்கப்பட்டது. இதனுடைய சிறப்பு, திட்டமிட்ட பேச்சு, திடீர் தலைப்பு, பின்னூட்டம் பெறுதல் அப்படின்னு 3 பகுதியில உலகையே கலக்கிக்கிட்டு வருது. பெருவாரியான பேச்சாளர்கள் இந்த நிறுவனம் மூலமா உருவாகிட்டு வராங்க என்ற ஒரு சின்ன அறிமுகம் சொல்வேந்தரை பற்றி. அதோட நம்முடைய விருந்தினர் பிராங்க்லின் பவுல் ராஜன் நம்மோட இணைஞ்சிருக்காரு. அவரை வருக வருக என வரவேற்று அவரை பத்தி ஒரு சிறு அறிமுகத்தை தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். பிராங்க்லின், உங்க பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. வணக்கம் எல்லா சொல்வேந்தர்களுக்கும் சென்னையில் இருக்கும். நான் பிராங்க்லின், ஸ்ரீலங்கா கொலம்போல இருந்து நான் ஜாயின் ஆகிறேன். எனக்கு இந்த சென்னை சொல்வேந்தர்களை பற்றி எனக்கு தெரிய வந்தது போன வாரம் ஜாவான்னு என்னுடைய ஒரு தோழர் மூலமா. இப்போ அதன்படித்தான் நான் நினைக்கிறேன் சொல்வேந்தர் கவிதாவை நான் ரீச் அவுட் பண்ணி அவங்க மூலமா இன்னைக்கு அவங்க எல்லாரையும் சந்திக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பும் கிடைச்சிருக்கு. என்னை பற்றி சொல்றதா வந்து நான் மார்க்கெட்டர்ஸ் டோஸ்ட் மாஸ்டர்ஸ் கிளப்ல கடந்த 5 வருடமா ஒரு மெம்பரா இருக்கேன். அது தவிர அதுதான் என்னுடைய ஒரு சிறிய அறிமுகமா இருக்கு. மறுபடியும் உங்களுக்கு சொல்வேந்தர் எழிலரசன். நன்றி நன்றி பிராங்க்லின் அவர்களே. ஒரு சிறப்பான இடத்துக்கு வந்திருக்கீங்க. எந்த ஒரு குடும்பத்திலுமே ஒரு புது வரவுன்றது மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி. அது குழந்தையா இருக்கலாம், மருமகனா இருக்கலாம், மகளா இருக்கலாம், எந்த ஒரு உறவா இருந்தாலும் புது உறவு மகிழ்ச்சி. உங்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சியில கலந்துங்க, எல்லோரும் சேர்ந்து பயன்பெறுவோம். இனிய சொல்வேந்தர்களே, இந்த ஒரு வரவேற்போடு ஒரு சிறிய விடயத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கலான்னு இருக்கேன். இன்றைய நெறி அதை ஒட்டி தான் இருக்கு. நம்ம ஔவை பாட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அறம் செய்ய விரும்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அவங்க அறம் செய் அப்படின்னு சொல்லலை, அதை விரும்புன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நுணுக்கமான ஒரு காரணம் இருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு விரும்புதல்ன்றது தொடர்ந்த நிகழ்வு. செய்யின்றது ஒரு தடவை யாராவது சொன்னா செஞ்சு முடிச்சுட்டு ஐயோ செஞ்சிட்டோம் அப்படின்னு நீங்க நிறுத்திட வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒரு விடயத்தை நீங்க விரும்புறீங்கன்னா தொடர்ந்து அதை செய்வீங்க. ஒரு விடயத்தை விரும்புறதுக்கும் செய்யறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. செய்யின்றது யாராவது ஒருத்தருடைய உந்துதல் பேர்ல நீங்க செய்ய வாய்ப்பு இருக்கு. ஆனா அதே விடயத்தை விரும்புனீங்கன்னா அந்த உந்துதலே இல்லாம உங்களால செய்ய முடியும். அதுக்கு தான் நம்ம ஔவை பாட்டி அறம் செய்யின்னு சொல்லல, அவங்கள அறம் செய்ய விரும்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவு ஒரு நுணுக்கமான சிந்தனை பாருங்க. நம்ம தமிழுக்கு தான் இப்படி ஒரு நுணுக்கம் இருக்க முடியும். சரி, அறம் பத்தி ஔவையார் சொல்லிட்டாங்க. அப்ப அறம்னா என்ன அப்படின்னா நம்ம வள்ளுவர்கிட்ட போவோம். அழுக்காறு, அவா, வெகுளாமை, இன்னாச்சொல் நான்கும் இயன்றது அறம் அப்படின்னு நம்ம வள்ளுவர் சொல்லியிருக்காரு. சரி, அறம் செய், எப்படி செய்யறது? பொறாமை, ஆசை, சினம், கடுஞ்சொல், இந்த 4 வார்த்தைகளையும் 4 நிகழ்வுகளையும் நம்மளுடைய வாழ்க்கையில சேர்க்காம இருந்தா அதுதான் அறம் அப்படின்னு நம்ம வள்ளுவர் சொல்லியிருக்காரு. இந்த ஒரு சிறிய விடயத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். இதோடு இன்றைய நிகழ்ச்சியை எடுத்து ரொம்ப சிறப்பாக நடத்துறதுக்கு நம்மளோட ஒரு அருமையான நெறியாளர் இணைஞ்சிருக்காரு. அவரை பற்றி சொல்லணும்னா நிறைய விடயங்கள் சொல்லணும். எனக்கு மனசில் வந்த ஒரு விடயத்தை உங்ககிட்ட சொல்லிடுறேன் நான் மறக்கிறதுக்குள்ள. உங்களுடைய மூளையின் வேகத்தை அதிகப்படுத்துங்க. ஏன்னா அவருடைய பேச்சின் வேகம் அதிகம், அவர் சிந்திக்கும் வேகம் அதிகம். அதனால அவரோட சேர்ந்து நீங்கள் பயணிக்கணும்னா உங்களுடைய மூளை அந்த அளவுக்கு வேகத்தில் இருக்கணும் என்ற ஒரு கருத்தை சொல்லி, ஒரு சிறந்த எழுத்தாளர், உலக சாதனை படைத்த கதை சொல்லி, குழந்தைகளுக்கான நாடக அடிப்படையிலான பேச்சு பயிற்சியாளராக இருக்காரு. 2025-26 வருடத்தின் மாவட்ட அளவிலான உடனடி பேச்சு போட்டியின் வெற்றியாளர். இத்தகைய சிறப்பான ஒரு தகுதிகளோட இன்றைய நெறிய எடுத்து சிறப்பாக செய்யறதுக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கார் ஜான் பிரதீப் ஜெயல் அவர்கள். உங்களுடைய பலத்த கரலையோடு அவரை வருக வருக என வரவேற்று இணைய மேடையை ஜான் பிரதீப்பிடம் ஒப்படைக்கிறேன். இணைய மேடை பிரதீப் அவர்களிடம். மிக்க மிக்க நன்றி சொல்வேந்தர் எழிலரசன் அவர்களே. நான் நீங்க இந்த வேகமா உங்களோட மூளையோட சிந்தனையை வேகமாக்கிக்கோங்க, ஏன்னா இவரும் வேகமா பேசுவாங்கன்னு சொல்றது அதுல எனக்கு பெருமை இருக்கான்னு எனக்கு இப்ப தெரியல.
ஏன்னா நான் வந்து குறைச்சு பேசுறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் இப்போ. முடிஞ்ச வரைக்கும் மெதுவா பேசணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் நானு. ஆனா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு மேடை பேச்சுல தான் நான் இதை பத்தி கேள்விப்பட்டேன். கொரியாவில் இருக்கிற குழந்தைகள் சாதாரணமா அவங்க யூடியூப்ல பாக்குற அந்த காணொளிகளையே 2 மடங்கு வேகமாக்கி பார்த்துக்கிட்டு இருக்காங்களாம். ஏன்னா அதுதான் அவங்களோட மூளையோட வேகத்தோட நார்மல் சாதாரணமான ஒரு விஷயமா இருக்குதான். அதனால சாதாரணமா நம்ம போய் அவங்க கிட்ட பேசும்போது அவங்களுக்கு அது ரொம்ப போரிங்கா இருக்கான். அவங்களுக்கு வந்து நீங்க என்ன இவ்வளவு மெதுவா பேசுறீங்க, உங்க அளவுக்கு எங்க மூளை இல்ல, நாங்க வந்து ஆல்ரெடி எல்லா வீடியோ எல்லாத்தையும் நாங்க 2 மடங்கு வேகத்துல நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்களாம். இது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத விட நம்ம ஏதோ ஒரு 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 விதமான பரிணாம வளர்ச்சிக்குள்ள வளர்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு நமக்கு தோணுது. அதனால இப்ப நான் பெருமைப்படுறதா இல்ல இது நினைச்சு நான் என்ன பண்றது எனக்கு தெரியல. ஆனா இன்னைக்கான தலைப்பும் அதை பத்தினதுதான். இந்த தலைப்பு சொல்வேந்தர் அன்பரசன் என்கிட்ட கேட்கும்போது இந்த தலைப்பு இப்படி ஒரு வார்த்தை இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு இப்பொழுது இந்த நிலைமையில் இந்த நேரத்துல முழுமையா நம்மள ஒப்பு கொடுத்து இருக்கிறதுக்கு அதை பத்தி என்ன அதுக்கு தமிழ்ல என்ன வார்த்தை அப்படின்னு சொல்லி நான் கூகுள்ல தேடி பார்த்தேன். அப்புறம் ChatGPT தேடி பார்த்தேன். அது எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு அது எதுவும் கொடுக்காத ஒரு வார்த்தையை நான் எடுத்து போட்டேன். இது உண்மையை அது சரியான வார்த்தையானு எனக்கு தெரியல. இக்கணத்தின் சக்தி. இது ஆங்கிலத்துல நான் எப்படி போட்டு இதை டிரான்ஸ்லேட் பண்ண ட்ரை பண்ணேன் அப்படின்னா, த பவர் ஆஃப் ஹியர் அண்ட் நவ். இப்பொழுது இந்த இடத்துல நம்ம இருக்கிறதுடைய சக்தி, அதை பத்தி தான் நாம பேசணும் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன். ஏன்னா நம்ம இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஜூம் நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த சைட்ல இருந்து ஒரு நோட்டிபிகேஷன் வந்திருக்கும், இல்ல பக்கத்துல ஐயோ ஏதோ ஒண்ணு மறந்துட்டோமேன்னு அதை திறந்து பார்த்திருப்போம், இல்ல ஒரு நிமிஷம் அந்த வீடியோ அணைச்சிட்டு கிச்சன் வரைக்கும் போயிட்டு வந்துரும் அப்படின்னு நமக்கு தோணிருக்கும். ஆனா முழுமையா நம்ம இங்க இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறத பத்தி பேசலாம் அப்படிங்கிறது தான் என்னோட இதுவா இருந்துச்சு. இது வந்து அண்மை காலத்துல எனக்கு அறிமுகமான ஒண்ணு. ஒரு 2-3 வருஷமா இது வந்து நான் இப்போ குழந்தைகளுக்கு பண்ணிட்டு இருக்கேன். அதனால இதை பத்தி பேசி நம்ம எப்பவும் சொல்வேந்தர் மன்றத்துல பண்றதே நம்ம இதை பத்தி பேசி நம்ம மனசுல இதை வந்து இன்னும் தெளிவா உருவாக்கி கொண்டு போய் வெளி உலகத்துல பேசலாம் அப்படிங்கிறது தான். அதனால நீங்க இப்போ கேட்கறது இதோடைய முதல் உருவம். அதனால நான் இதை பேச பேச நானும் இதை உருவாக்கி வெளி உலகத்துக்கு போய் பேசுறதுக்கு ரெடி பண்ணிப்பேன். ஒரு நிகழ்வு ஒண்ணு பத்தி படிச்சேன். அந்த காலத்துல நம்ம சொல்றாங்கல்ல, இந்த டைனோசர் எல்லாம் அழிஞ்சு போச்சு, உலகம் மொத்தமா அழிஞ்சு போச்சு, கொஞ்சம் மனிதர்கள் மட்டும் இருந்தாங்க அப்படின்னு. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய மூளையில ஒரு புதிய ஒரு பகுதி இருந்துச்சான். அது வந்து இந்த உருவாச்சான். அது வந்து ஆபத்துகள் வருமோ அதுல இருந்து நம்மளை தற்காத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு அந்த வேலையை செய்யக்கூடிய ஒரு மூளை பகுதி. அந்த மூலப்பகுதி இப்போ நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்குது அப்படின்னா, ஒவ்வொரு இடத்துல நம்ம போகும்போதும் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு யோசிக்கிற தன்மையை நமக்கு கொடுத்துருக்குது. இதனால என்ன நடக்குதுன்னா, காலையில குளிச்சுக்கிட்டு இருக்கும் போதே நம்ம இன்னைக்கு சாலையில நம்ம ஆபீஸ்க்கு போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிடும். சாலையில போயிட்டு இருக்கும் போதே வண்டி ஓட்டுறதை பத்தி யோசிக்காம ஆபீஸ்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ என்ன செஞ்சுட்டு இருக்கோமோ அதை பத்தி யோசிக்கிறத நம்ம முழுமையா விட்டுட்டோம். இப்ப என்ன நடக்குதுன்னு முழுசா யோசிக்கிறதுக்கு தனியா நம்ம உட்காந்து கண்ணை மூடி மூச்சு இழுத்து மூச்சு விட்டு எல்லாம் செஞ்சு அந்த மாதிரிதான் நம்ம பண்ண வேண்டியதா இருக்குது. அதுவும் ஒரு நிமிடம் 2 நிமிடம் தாண்டி நம்மளால பண்ண முடியல. அப்போ இப்பொழுது இன்றைக்கு இந்த இருக்கிற நிலைமையில நம்ம என்ன செய்யறோமோ அதுல முழுமையா நம்ம எப்படி இருப்பது அப்படிங்கறத பத்தி நம்ம இன்னைக்கு பார்ப்போம். பார்க்கறதுக்கு முன்னாடி நான் துரிதமா நம்மளோட சொல்வேந்தர் மன்றத்துல என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத பத்தி சொல்லிடுறேன். முதல் பகுதி வந்து மதிப்பீட்டாளருக்கு அது ஆயத்த உரை பகுதி. ஆயத்த உரையில வந்து ஆயத்தம் பண்ணி இதுல இருந்து கற்றுக்கொண்டு ஆயத்தம் பண்ணி இருக்கிற மக்கள் வந்து பேசுவாங்க. இரண்டாவது பகுதி வந்து நான் தமிழுக்கு வந்து ரொம்ப நாள் ஆனதுல எல்லா வார்த்தையும் மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். அது என்னது டேபிள் டாபிக்ஸ்க்கு தமிழ்ல என்ன, உடனடி பேச்சு பகுதி. அதுல வந்து எல்லாரும் ரெடியா இருங்க, ஏன்னா நீங்களும் பேச வேண்டியிருக்கு. உங்களுக்கு ஒரு தலைப்பு கொடுக்கப்படும், நீங்க அதுல இருந்து 1 நிமிஷமாவது பேசுறதுக்கு நீங்க ரெடியா இருக்க வேண்டும். மூணாவது பகுதி வந்து நம்ம எல்லாம் பண்ணது சரியா இருந்துச்சா தவறா இருந்துச்சா எப்படி இன்னும் பெட்டரா பண்ண முடியும் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போற ஒரு பகுதி.
அதுதான் என்னோட ரொம்ப ரொம்ப பிடிச்ச பகுதி. அது சொல்லும் போதுதான் எனக்கு ஞாபகம் வருது, இதை பண்றதுக்கு செய்வதற்கு நமக்குள்ள ஒரு குழுவே இருக்காங்க. அந்த குழுவுக்கு ஒரு தலைவரும் இருக்கிறாரு. அந்த தலைவர் தான் நம்மளுடைய சொல்வேந்தர் பாண்டியன் அவர்கள். அவர்கள் வந்து அவரோட குழுவை வந்து நமக்கு அறிமுகப்படுத்தி வைப்பாரு. சொல்வேந்தர் பாண்டியன் அவர்கள் வந்து தமிழ் ஆர்வலர், சிறு வயதிலிருந்தே மேடைகளில் பேசும் திறனை வளர்த்து வருபவர். கோயம்புத்தூர் பிஎஸ்டி கல்லூரியில் மின்சாரம் மற்றும் மின்னணுவியல் டிப்ளமோ படித்தவர். அதுக்கப்புறம் ஹைதராபாத் பிட்ஸ் பிலானில பிடெக் பட்டம் பெற்றிருக்கிறார். ஸ்வஸ்திக் ஆட்டோமேஷன் அண்ட் கண்ட்ரோல் நிறுவனத்துல பிராந்திய மேலாளராக பணியாற்றி வருகிறார். சிறுகதை எழுதுவது, கவிதை எழுதுவது, அரசியல் கட்டுரை எழுதுவது எல்லாம் இவருடைய ஆர்வங்கள். சொல்வேந்தர் பாண்டியன், மேடை உங்களுடையது. உங்கள் ரோலை நீங்க வந்து மக்களுக்கு சொல்லலாம். வணக்கம், இனிய மாலை வணக்கம் எல்லாருக்கும். சிறப்பான ஒரு கூடுகை. இதுல வந்து நான் பொது மதிப்பீட்டாளராக இன்னைக்கு என்னுடைய பணியை தொடர்கிறேன். என்னுடைய பொது மதிப்பீட்டாளர் பணி என்பது எனக்கு நான் மட்டுமல்ல, என்னோடு 4 படைகள் இருக்கிறது. அதற்கு நம் சென்னை தமிழ் சொல்வேந்தர் மன்றம் அற்புதமான ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறது. உரைத்தன்மை நோக்குப்படை. உங்களுடைய உரையினுடைய தன்மையை பிரித்து மேய்ந்து வருவதற்காக ஒரு 4 பேரை நாங்கள் இன்றைக்கு அழைக்க இருக்கிறோம். அப்படியாக முதலாவதாக இந்த கூடுகையினுடைய நேரத்தை உங்களுக்காக கவனிக்க இருப்பவர் மதிப்பிற்குரிய சொல்வேந்தர் கவிதா அவர்கள். அவர்களை பற்றிய அறிமுகம் தேவையா என்பது எல்லோருக்கும் ஐயமான கேள்வி. தகவல் தொழில்நுட்பத்துறையில் மொபைல் பயன்பாட்டு மென்பொருள் உருவாக்கு பணியாற்றி வருகிறார். அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த இவர் தொடர்ந்து கற்றுக்கொள்வதையும் புதிய சிந்தனைகளை செயல்படுத்துவதையும் வாழ்வில் முக்கியமாக கொள்கையாக கொண்டிருக்கிறார். தற்போது அவருடைய பணியை குறித்து பேச மிக்க நன்றி. பொது மதிப்பீட்டாளர் சொல்வேந்தர் பாண்டியன் அவர்களே. சொல்வேந்தர்கள் மற்றும் விருந்தினர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேர கணக்காளரான எனது பணியானது ஆயத்த உரைகள், உடனடி பேச்சுகள், மதிப்பீட்டு உரைகள், கால அளவுகளை குறித்துக் கொள்வதாகும். ஒவ்வொரு பேச்சாளர்களுக்கும் எவ்வளவு நேரம் முடிந்துள்ளது அல்லது எவ்வளவு நேரம் மீதம் உள்ளது என்பதை பச்சை, மஞ்சள், சிவப்பு நிறங்கள் மூலம் தெரிவிப்பேன். கொடுக்கப்பட்ட நேரத்தை விட அதிகமாக நேரத்தை எடுத்துக்கொண்டால் அவர்கள் பெயர் வாக்குப்பகுதி பட்டியலில் சேர்க்கப்பட மாட்டார். முதலாவதாக ஆயத்த உரையின் நேரமானது 5 நிமிடத்திலிருந்து 7 நிமிடம் வரை. 5 நிமிடத்தில் பச்சை நிறமும், 6 நிமிடத்தில் மஞ்சள் நிறமும், 7 நிமிடத்தில் சிவப்பு நிறமும் காண்பிக்கப்படும். அடுத்ததாக கல்வியல் அமர்வு 15 நிமிடத்திலிருந்து 20 நிமிடம் வரை. 15 நிமிடத்தில் பச்சை நிறமும், 17 நிமிடத்தில் மஞ்சள் நிறமும், 20 நிமிடத்தில் சிவப்பு நிறமும் காண்பிக்கப்படும். அதற்கு அடுத்ததாக உடனடி பேச்சு நேரமானது 1 நிமிடத்திலிருந்து 2 நிமிடம் வரை. 1 நிமிடத்தில் பச்சை நிறமும், 1 நிமிடம் 30 வினாடிகளில் மஞ்சள் நிறமும், 2 நிமிடத்தில் சிவப்பு நிறமும் காண்பிக்கப்படும். இறுதியாக மதிப்பீட்டின் நேரமானது 2 நிமிடத்திலிருந்து 3 நிமிடம் வரை. 2 நிமிடத்தில் பச்சை நிறமும், 2 நிமிடம் 30 வினாடிகளில் மஞ்சள் நிறமும், 3 நிமிடத்தில் சிவப்பு நிறமும் காண்பிக்கப்படும். சிவப்பு நிறம் காண்பித்த பிறகு 30 வினாடிகள் மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நேரம் தவறாமல் பேசுவது ஒரு திறமை, நேரத்தை மதிப்பது ஒரு பண்பு. மேடையை பொது மதிப்பீட்டாளர் சொல்வேந்தர் பாண்டியன் அவர்களிடம் ஒப்படைக்கின்றேன். நன்றி கவிதா. தமிழர்களுக்கு ஒரு பெயர் உண்டு, என்ன தெரியுமா? இவர்கள் எப்பொழுதுமே பேசிக்கொண்டே இருப்பவர்கள், பேசியே ஜெயித்தவர்கள், பேசியே வாழ்பவர்கள், பேசிக்கொண்டே உலகை ஆள்பவர்கள். பேச்சினிடையே ஏற்படக்கூடிய சொன்னேன் இல்லையா, அது போல இணைப்பு சொற்களை யாராவது பயன்படுத்தினால் அவற்றை கணக்கிட்டு தங்களுடைய அறிக்கையை சமர்ப்பிப்பதற்காக மதிப்பிற்குரிய சதீஷ்குமார் அவர்களை பற்றி சிறு முன்னோட்டம். எனக்கு பிடித்த ஊர், இந்தியாவிற்கே பிடித்த ஊர், கோயம்புத்தூரில் வாழ்ந்து வருகிறார். அவர் USA ஹெல்த்கேர் பிரைவேட் டிஜிட்டல் மேனேஜ்மெண்ட், அமெரிக்க மருத்துவ காப்பீட்டு மேலாண்மை சார்ந்ததாகும் அந்த நிறுவனத்தில் சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்டாக பணிபுரிந்து இருக்கிறார்.
காப்பீட்டு நிறுவனங்களின் மேல்முறையீடுகள் மற்றும் டி அனைல்ஸ் வடிவங்களை துல்லியமாக பகுப்பாய்வு செய்து தீர்வு காண்பதில் எனக்கு சிறந்த அனுபவம் உள்ளது என்று தன்னை அறிமுகப்படுத்தி இருக்கிறார். மதிப்பிற்குரிய சதீஷ் அவர்களை அவர்களுடைய பொறுப்பை பற்றி விளக்க அன்போடு அழைக்கிறது மேடை. சதீஷ், மேடை உங்கள் வசம். அனைவருக்கும் வணக்கம். நான் இன்றைய கூட்டத்தில் உபரி சொல் கணக்காளர் பொறுப்பை ஏற்றுள்ளேன். ஒரு பேச்சாளர் பேசும் பொழுது அவர் அறியாமலேயே பயன்படுத்தும் தேவையற்ற நிரப்புச் சொற்களை கவனிப்பதே என்னுடைய முக்கிய பொறுப்பாகும். உதாரணமாக, நிரப்புச் சொற்களான ஹா, அப்படின்னா, சோ, ஆக்சுவலி போன்ற சொற்கள், தேவையற்ற இடைவெளிகள், திரும்ப திரும்ப கூறும் சொற்கள், இந்த மாதிரியான சொற்களை அதிக அளவில் பயன்படுத்தும் போது உங்களின் பேச்சில் தெளிவும் தாக்கமும் குறைய வாய்ப்புள்ளது. எனவே இன்று ஒவ்வொரு பேச்சாளரின் உரையை கவனமாக கேட்டு அவர்கள் பயன்படுத்தும் இத்தகைய சொற்களை குறித்துக் கொண்டு கூட்டத்தின் முடிவில் எனது அறிக்கையை சமர்ப்பிப்பேன். இதில் சிறு குறிப்பு: தேவையற்ற நிரப்புச் சொற்களை பயன்படுத்துவதற்கு பதிலாக ஒரு சிறிய மௌன இடைவெளி எடுத்துக்கொண்டு உங்கள் எண்ணங்களை தெளிவாக பேசுங்கள். அனைவரும் நிதானமாகவும் தன்னம்பிக்கையோடும் பேச வாழ்த்துக்கள். மேடை பொது மதிப்பீட்டாளர்கள். நன்றி மதிப்புக்குரிய சொல்வேந்தர் சதீஷ்குமார் அவர்களே. அடுத்ததாக நம்முடைய இந்த படையினுடைய அடுத்த படை இலக்கணவாணர் படை. இலக்கணவாணர் என்பவராக நித்யா சௌந்தர்யா அவர்கள் இன்றைக்கு பொறுப்பேற்றிருக்கிறார். வணக்கம், நான் புதுச்சேரியைச் சேர்ந்த நித்யா சௌந்தர்யா. நான் ஒரு மண்டல கலைஞர். புத்தகங்கள் வாசிப்பதிலும் புதிய மனிதர்களை சந்தித்து உறவுகளை வளர்த்துக் கொள்வதிலும் எனக்கு மிகுந்த ஆர்வம் ஒன்று தன்னை அறிமுகப்படுத்தி இருக்கிறார். அப்படிப்பட்ட மதிப்புக்குரிய சௌந்தர்யா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வாருங்கள், உங்கள் பணியை பற்றி சுருக்கமாக. நித்யா சௌந்தர்யா. நன்றி பொது மதிப்பீட்டாளர் பாண்டியன் அவர்களே. எனது உயிரினும் மேலான தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கங்கள். இங்கு குழுமி இருக்கும் சொல்வேந்தர்கள் மற்றும் விருந்தினர்களுக்கு என் இனிய மாலை வணக்கம். இலக்கணவாணராக என் பணியானது அனைத்து பேச்சாளர்களின் உரைகளை உன்னிப்பாக கவனித்து அவர்களின் மொழி பயன்பாட்டை மதிப்பீடு செய்வதே ஆகும். ஏதேனும் மேம்பாட்டுக்கான இடங்கள் இருந்தால் குறித்து கொள்வேன். மேலும் தனித்துவமான சொற்கள், சொற்றொடர்கள், சொலவடைகள், பழமொழிகள், மேற்கோள்கள், சிந்தனைகள் ஆகியவற்றை குறித்து கொள்வேன். தற்போது இலக்கணவாணராக இன்றைய நாளின் சொல்லையும் சொலவடையையும் அறிமுகப்படுத்துகிறேன். இன்றைய கூட்டத்திற்கான சொல் நிகழ்கணம். பொருள் தற்போதைய கணம், இக்கணம், இந்த நொடி. எடுத்துக்காட்டு: நிகழ்கணத்தில் வாழ கற்றுக்கொள். சொலவடை: நன்றே செய், இன்றே செய், இப்பொழுதே செய். ஒவ்வொரு பேச்சாளரும் இன்றைய சொல்லையும் சொலவடையையும் தங்கள் பேச்சில் முடிந்தவரை பயன்படுத்த கேட்டுக்கொள்கிறேன். எனது இலக்கணவாணர் அறிக்கையை, இன்றைய நாளின் சொல் பயன்பாட்டு அறிக்கையையும் இக்கூட்டத்தின் பிற்பகுதியில் நான் தெரிவிப்பேன். நன்றி. நன்றி சொல்வேந்தர் சௌந்தர்யா அவர்களே. அடுத்ததாக இந்த படையினுடைய அடுத்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள இருப்பவர் திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ள வடக்கன்குளம் என்ற ஊரைச் சேர்ந்த திருமதி சகாயமாலா அவர்கள். கணினி அறிவியல் இளங்கலை பட்டம் பெற்றவர். மேலும் தமிழ் மற்றும் கணினி அறிவியல் ஆகிய இரு துறைகளிலும் இளங்கலை பட்டம் படிப்பை நிறைவு செய்துள்ளார். இவர் ஒரு மகனின் அன்பு தாயார். 2006ஆம் ஆண்டு முதல் கத்தார் நாட்டில் வசித்து வருகிறார். அங்கு சாந்தி நிகேதன் இந்திய பள்ளியில் 2 ஆண்டுகளும், நோபல் இன்டர்நேஷனல் பள்ளியில் 5 ஆண்டுகளும் ஆசிரியராக பணியாற்றி இருக்கிறார். மிக கவனமாக இருக்க வேண்டிய சூழல். ஏனென்றால் இவர் ஆசிரியர், இன்றைக்கு கவனகர். கவனகர் அவர்களை அன்போடு மேடை வரவேற்கிறது. நன்றி நெறியாளர் அவர்களே. அனைத்து சொல்வேந்தர்களுக்கும், நெறியாளருக்கும் மற்றும் இன்று வருகை தந்திருக்கும் அனைத்து விருந்தினர்களுக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கவனகராக இன்றைய இந்த பணி மிகவும் ஒரு பெருமை தரக்கூடிய மகிழ்ச்சிகரமான ஒரு பணி. அதாவது மற்றவர்களை கவனிப்பது. சொல்வேந்தர்கள் நாம் அனைவருக்குமே அது தேவையான ஒரு விடயம் கூட.
எப்பொழுதுமே கவனங்கள் அதிகமாக இருக்கும் பொழுது நிறைய கருத்துக்கள் நம்மை வந்து சேரும். அதன் மூலமாக கண்டிப்பாக நாம் அதிக திறன்களையும் நிறைய தகவல்களையும் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். பேசுவது வெள்ளி என்றால் கேட்டறிவது தங்கம் அப்படின்னு ஒரு அழகா ஒரு பழமொழி இருக்குது இல்லையா? கேட்டறிதல் என்பது ஒரு சிறந்த பேச்சாளருக்கு அவருடைய திறனை வளர்த்துக் கொள்வதற்கான மிக மிக முக்கியமான ஒரு திறனாகும். இன்றைய கூட்டத்தில் நடைபெறும் உரைகள், நிகழ்வுகள் மற்றும் முக்கிய தகவல்களை அடிப்படையாக கொண்டு சில கேள்விகளை தயாரித்து கூட்டத்தின் இறுதியில் உங்களிடம் கேட்பேன். எனவே அனைவரும் கூட்டத்தை கவனமாக கேட்டு முழு ஈடுபாட்டுடன் பங்கேற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்று மாலை என்ன சிற்றுண்டி செய்யலாம், இல்லை என்றால் நாளைக்கு காலையில என்ன சமையல் பண்ணணும், இல்ல இந்த வேலையை முடிக்கணுமே இப்படின்னு நிறைய யோசனைகள் நமக்குள்ள வந்தாலும் இக்கணத்தின் சக்தியை உணர்ந்து இன்றைய நாளில் நடைபெறும் அனைத்து விடயங்களையும் கவனமாக கவனிக்குமாறு அன்புடன் வேண்டுகிறேன். நன்றி. மிக அருமை. நன்றி சகாயமாலா அவர்களே. நண்பரும் கேட்டேன், ஏன்னா வாழ்க்கையில எதுக்கு நீ வாழ்ற, எதுக்கு நமக்காக வாழ்ற, உங்களுக்காக வாழ்றது இல்ல, அப்ப எதுக்கு வாழ்றான், நாளிடமா பேசுவாங்கல்ல அதுக்காக தான் வாழ்றோம் அப்படின்னு சொல்லுவார். ஆக நாங்க 4 பேர், என்னோட சேர்த்து 5 பேரு தொடர்ந்து உங்களை கவனிப்பதற்காக காத்திருக்கிறோம். ஆகவே இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக பேச இருக்கிற அனைவரையும் அன்போடு வரவேற்று எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி மேடையை தற்பொழுது நெறியாளரிடம் ஒப்படைக்கிறோம். மேடை உங்கள் வசம், நெறியாளர் அன்பரசன் அவர்களே. மிக்க மிக்க நன்றி சொல்வேந்தர் பாண்டியன் அவர்களே. அவர்களுக்கும் அவர்கள் குழுவுக்கும் மிகவும் அருமையாக உங்களுடைய பொறுப்பை எல்லாரிடமும் சொன்னீர்கள். இப்பொழுது அடுத்ததாக நாம் ஆயத்த உரைக்கு செல்லவிருக்கிறோம். அதற்கு முன்பாக இப்பொழுது நாம் நன்றே செய், இன்றே செய், இப்பொழுதே செய் என்பது போல நிகழ்கணத்தில் நான் ஒரு சிறிய திருப்பத்தை எடுத்துக்கொண்டு நான் அடுத்த தொடருக்கு செல்ல விரும்புகிறேன். சொல்வேந்தர் கெஸ்டாக புனிதவள்ளி அவர்கள் சேர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் வருக வருக என வரவேற்று ஒரு நிமிடத்திற்கு சுருக்கமாக அவர்கள் எங்கிருந்து வருகிறார்கள் என்ற ஒரு சிறிய அறிமுகத்தை ஏற்படுத்தி கொள்ள அவர்களை அழைக்கிறேன். எஸ் புனிதவள்ளி, உங்களால பேச முடியும்னா நீங்க கொஞ்சம். நான் பயணத்தில் இருக்கிறேன், அடுத்த முறை பேசுகிறேன். ரைட், சரிங்க, நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்ததாக நம்ம எப்பவும் அவளோடு காத்திருக்கிற ஆயத்த உரைக்காக செல்ல இருக்கிறோம். ஆயத்த உரையை கொடுக்க இருப்பவர் நம்மளுடைய ரொம்ப அருமையான நேசம் மிகு சொல்வேந்தர் ஜவஹர் அவர்கள். அவர் தண்ணி எல்லாம் எடுத்து குடிச்சிட்டு இருக்காரு, அவரு பயங்கரமா ரெடி ஆயிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். நானும் அவளுடன் காத்திருக்கிறேன். அவருக்கு முன்பதாக சொல்வேந்தர் ஜவஹர் அவர்கள் பேசுவதற்கு முன்பாக அவருடைய மதிப்பீட்டாளர் சொல்வேந்தர் டேனியல் அவர்களை நான் மேடைக்கு அழைக்கிறேன். சொல்வேந்தர் ஜவஹருடைய சொல் குறிப்புகளை நமக்கு சொல்லும்படியாக. நன்றி திரு ஜான் பிரதீப் அவர்களே. இந்த என்னுடைய பேச்சாளர் திரு ஜவஹர் அவர்கள் அவருடைய பாத்வே என்கேஜிங் ஹியூமர் 3வது லெவலிலே 3வது ப்ராஜெக்டை கொடுக்க இருக்கிறார்கள். அவருடைய பேச்சின் தலைப்பு, அவருடைய பேச்சின் நேரமானது 5 முதல் 7 நிமிடங்கள். எஃபெக்டிவ் பாடி லாங்குவேஜ், அதாவது உடல் அசைவு தொடர்பான ஒரு பேச்சை வடிவமைத்து அதில் இருக்கிற தெரிந்தோ தெரியாமலோ செய்யக்கூடிய பாடி அசைவுகளை சிறப்பாக வெளிப்படுத்துவதற்காக ஒரு பேச்சை அவர் தயார் செய்து கொண்டு நம் முன்னால் கொடுக்க இருக்கிறார்கள். அவருடைய பேச்சின் தலைப்பு கொடுக்கப்படவில்லை, அது பேச்சாளர்கிட்டே கேட்டுக்கொள்கிறேன். நன்றி ஜான் பிரதீப் அவர்களே. மிக்க மிக்க நன்றி சொல்வேந்தர் டேனியல் அவர்களே. சரியான நேரத்துல வந்தீங்க, அருமையா அவருடைய பேச்சுக்கான குறிப்புகளையும் சொன்னீங்க. சொல்வேந்தர் ஜவஹர் அவர்கள் நமக்கு இந்த வசந்தம் ப்ரொமோட்டர்ஸ்ங்கிற விஷயமே அவர்னாலதான் நமக்கு தெரியும். அவருடைய சுருக்கம் ரொம்ப ரொம்ப சுருக்கம், அவருடைய அறிமுகம் ரொம்ப ரொம்ப சுருக்கமா அழகா இருக்கும். சொல்வேந்தர் ஜவஹர் அவர்கள் நிர்வாக இயக்குனராக வசந்தம் ப்ரொமோட்டர்ஸில் வேலை செய்து கொண்டிருக்கிறார். அவ்வளவுதான் அவருடைய அறிமுகம். இப்போ அவருடைய தலைப்புடன் அவரை நான் அறிமுகப்படுத்துகிறேன். அவருடைய பேச்சை ஆரம்பிப்பார். சொல்வேந்தர் ஜவஹர். ஏமாற்றம்
சொல்வேந்தர் ஜவஹர். நன்றி நிகழ்ச்சி நெறியாளர் அன்பிற்கினிய ஜான் பிரதீப் அவர்களே. அன்பர்களே, நண்பர்களே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய 21 வயசுல நான் அப்போ தண்டல் தான் முதல் தொழிலா தண்டல் விட்டுட்டு இருந்தேன். தண்டல் விட்டுட்டு இருக்கும் போது காலம்பரை ஃபுல்லா சும்மா தான் இருப்பேன். சும்மா இருக்க நேரத்தை ஏதாவது தொழில் பண்ணலாமேன்னு என் நண்பர் வெங்கடேஷ் கிட்ட ஆலோசனை கேட்டேன். அவரு என்ன சொன்னாரு, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, அவரு அதிபுத்திசாலி, அவர்கிட்ட போயிட்டு நான் அவர்கிட்ட அனுப்புறேன், நீ போய் கேளு அப்படின்னா. போனப்ப அவன் பயங்கரமான ஆள், அந்த ஆளு பயங்கர கில்லாடி, பார்த்து பேசு அப்படின்னாரு. சரி நான் போனேன். இதெல்லாம் தொழில சகஜம்டான்னு சொல்லிட்டு அப்படி நடந்து போனேன். போயிட்டு விக்கிரவாண்டியில இருந்து அவர் ஊர் வந்து விழுப்புரம், அவர் சொன்ன நபர் ஊர். சொன்ன இடத்துக்கு போனேன். இடத்த திறந்து பார்த்து அவங்க வீட்டு கதவு தட்டினேன். திறந்தது. திறந்த உடனே ஒரு 150 கிலோ வெயிட் உள்ள ஒரு நபர் வந்தார். அவர் பேர் கூட எனக்கு ஞாபகம் இல்லை. அவர் பேர் குண்டு பாய். ஒரு 49 வயசு இருக்கும். அவர் சொன்னாரு, தம்பி உனக்கு நான் ஒரு மாஸ்டர் பிளான் எனக்கு சொன்னார். என்னன்னா, நெல்லுக்கு மேல கறிக்கா இருக்கும்ல, நம்ம அரக்கோணம் காஞ்சிபுரத்துல இருந்து வாங்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கேன், இங்கெல்லாம் வித்தன்னு வச்சுக்கேன், எங்கேயோ போயிடுவாரு. ஆஹா, அப்படியே ஒரு சொல்ல சொல்ல நான் அப்படியே தங்க நாணயெல்லாம் கொட்டுற மாதிரி ஒரு எண்ணம். அடாடா, நம்ம எங்கேயோ போயிடுவோம் பொழுது, நான் ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஆகணும்னு மிகப்பெரிய ஆசை எனக்கு அப்பவே. யோசிச்சு பார்த்தேன். மறுநாளே அந்த யோசனைய நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு லாரியை பிடிச்சோம். விழுப்புரத்துல ஒரு 10 ஆட்களா அவர் கூப்பிட்டுக்கிட்டாரு. கூப்பிடும்போது சொன்னாரு, என்கிட்ட பேசும்போது சொன்னாரு, தம்பி நம்ம மத்தவங்கள மாதிரிலாம் கிடையாது, 500 ரூபாய் கொடுத்தா போதும், எனக்கு மத்தவங்க கிட்ட யார்கிட்டையும் காசு வாங்க மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னாரு. வண்டியில ஏறணும். விக்கிரவாண்டி கிட்ட வந்தது வண்டி. உள்ள போலான்னு பார்த்தோம். விக்கிரவாண்டிக்குள்ள, ஐயோ புறவழிச்சாலையா போப்பா, புறவழிச்சாலையா போப்பான்னாரு. என்னடா அது இவர் புறவழிச்சாலையா போக சொல்றாரு அப்படின்னு எனக்கு ஒரு இது. அப்படியே செங்கல்பட்டு கிட்ட வந்தது. செங்கல்பட்டு வந்து வண்டி வந்து காஞ்சிபுரம் நோக்கி வேகமா போயின்னு இருந்தது. வேகமா போயின்னு இருக்கு வண்டி. இந்த 3 பேர் இருக்கைக்குள்ள சீட். அது பாய் வந்து 2 ஆள்ல உட்காந்து, நான் வந்து 60 கிலோ தான் அப்பெல்லாம். ஓரமா இப்படி உட்காந்து இருந்தேன். ஒரு வேகமா வண்டி போயின்னு இருக்குது. டமால்னு ஒரு சத்தம். ஐயோ என்ன பாய் அப்படின்னு கேட்டேன். பாய் வந்து அந்த இருக்கை கீழே உள்ள போயிட்டாரு. வண்டி ஓட்டுநர் நிறுத்திட்டாரு. பாய் உங்களுக்கு, நான் கேட்டேன், பாய் உங்களுக்கு எதாவது ஆயிடுச்சா பாய், இறுதி ஹார்ட் அட்டாக் எதாவது ஆயிடுச்சா பாய், வந்துருச்சா பாய்? இல்ல இல்லப்பா, போப்பா 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 போப்பா, உள்ள குனிஞ்சிட்டாரு, போப்பா 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 போப்பா. வண்டியை வேற ஓட்டுநர் நிறுத்திட்டாரு. என்ன பாய் ஆச்சு, என்ன பாய் ஆச்சு, ஹாஸ்பிட்டல் போலாமா பாய்? போப்பா போப்பா. அப்புறமேட்டா கொஞ்சம் வண்டியை ஓட்டுநர் எடுத்தாரு. எடுத்த பிறகு பாய் உள்ள இருந்து அந்த சீட்டுக்கு நடுவுல 2 உள்ள இருந்து வர்றதுக்குள்ள இடிச்சுக்கிட்டு வந்து மேலே ஏறி வந்து உட்காந்தாரு. ஒண்ணும் இல்லப்பா, அந்த ஊர்ல ஒருத்தனுக்கு காசு தரணும், அவன் ஏதாவது பாத்துட்டான்னு வச்சுக்க விட மாட்டான் பாரு. ஐயோ, நான் நினைச்சேன், ஐயோ நம்ம சரியான ஆள்கிட்ட வந்து மாட்டிட்டு ஒழுங்க அப்படின்னு நான் நினைச்சேன். அப்படியே போனோம், அரிசி ஆலை கிட்ட போனோம். அரிசி ஆலையில அவர் என்ன சொன்னாரு, பாப்பா நீ வாப்பா பேசலான்னாரு. நானும் போய் முதலாளி மாதிரி, நான் வந்து அவருடைய உதவியாளர் மாதிரி தான் இருப்பான், நான் வந்து நான் தான் முதலாளி. அவங்க உட்காருன்னு சொன்னாதான் உட்கார முடியும். நான் அப்புறமேட்டா இப்போ வரமே லைட்டா உட்காந்துருப்பேன். உட்காந்தோம்னா அவங்க பேசுவாங்க, விலையெல்லாம் பேசுவாங்க. பேசிட்டு தம்பி காசு கொடுப்பானவர் காசு கொடுத்துருவேன். சரிப்பா இருப்பா, நீ போய் நம்ம வெளியே இருப்பா அப்படின்னு. வெளியே பாக்கெட்டு முதல்ல காலியா இருந்த பாக்கெட்டு கொஞ்ச நாள் அவன் நேராவ ஒவ்வொரு அரிசியாலையும் 10 மூட்டை 5 மூட்டை அப்படியே எடுத்துட்டே இருந்தோம். எனக்கு இந்த பாக்கெட்டை பாக்குறதா, அரிசியை பாக்குறோம், இந்த கறிக்காவை பாக்குறமோ இல்லையோ, இந்த பாக்கெட்டை பார்த்துனே இருப்பேன். அதிகமா ஏறினுக்குது.
கடைசியா மாலை நேரம் வந்துச்சு, வண்டி ஃபுல்லா கறிக்காய் மூட்டை ஏறிடுச்சு. அந்த கடைசி அரிசி ஆலை ஓனர் சொன்னாரு, ஏய் இந்த ஆள்கிட்ட ஏன்டா வந்த, இந்த ஆள் பயங்கரமான ஆள்ரா அப்படின்னாரு. உன்னை யாரா அறிமுகப்படுத்தினது? அவன் சொன்னான், நான் எங்கேயோ போயிடுவேன்னு சொன்னாயா. சரி சரின்னு எனக்கு ஒரே மன உளைச்சல், ரத்தம்லாம் அந்த பிளட் பிரஷர், ரத்த கொதிப்பாயிடுச்சு. ஐயோ, ஒரு மன உளைச்சல் ஆயிடுச்சு. தொழிலே தோல்விதான் போலக அப்படின்ட்டு கணக்கு போட்டுனே வரான். வண்டியில ஏறி உட்காந்து 2500 ரூபாய் நஷ்டம். பாயுடைய சட்டை பாக்கெட்டை பார்த்தா அதுல கத்துக்கத்தா இருக்க மாதிரி இருக்குது. ஏற்கனவே ஒண்ணும் இல்லாம இருந்தது. சரின்னு திண்டிவனத்துல வந்துட்டு பாய் என்ன சொன்னார், விக்ரவாண்டி தான் பாய் வர மாட்டாரு, அங்கேயும் அதே மாதிரி பிரச்சனை போலக்கு. திண்டிவனத்துல இறங்கிக்கிறேன்னாரு பாய். சரி இறங்கிங்க பாய் என்ன. அவர் என்ன சொன்னார், தம்பி இந்த மூட்டையெல்லாம் விற்க முடியலாம் சொல்லு, நான் உனக்கு ஏதாவது வித்து தந்துடுறேன்னாரு. சரிங்க பாய், நீங்க ஏதாவது வாங்கிக்கிங்க பாய். என்ன 20 மூட்டைப்பா, 100 மூட்டை 100 ரூபாப்பா, இந்தாப்பா காசு அப்படின்னாரு. மூட்டை 100 ரூபாய், 2000 ரூபாய் என்கிட்ட குடுத்துட்டாரு. 2000 ரூபாய் குடுத்துட்டாரு. அவருடைய என் காசு 500 ரூபாய் கொடுப்பானாரு. அதுக்கப்புறம் 500 ரூபாய் கொடுத்துட்டேன் அவருடைய காசை. விக்கிரவாண்டில வந்து எல்லா மூட்டையும் விக்கிரவாண்டில இறக்கிட்டேன். விழுப்புரம் மீதி 20 மூட்டை போக வேண்டிய மூட்டையை அனுப்பல. அப்புறம் பாய் கிட்ட தொலைபேசி தொடர்பு கொண்டு, பாய் நீ பண்ணதுக்கு இது போதும், நீ கொடுத்த காசை, வாங்கின காசு எனக்கு எங்கெல்லாம் வாங்கணும்னு தெரியும், அது திரும்பி எனக்கு வந்துருச்சு, உடுபாய் போதும் பாயின்ட்டேன். அப்புறமேட்டா அவரை திரும்பவும் நான் வந்து விக்கிரவாண்டில இருந்து விழுப்புரத்துல ரியல் எஸ்டேட் தொழிலுக்கு போயிட்டேன். போன பிறகு திரும்ப மனை எல்லாம் போட்டுட்டு இருக்கோம். 10 வருஷம் கழிச்சிச்சு. 2010ல ஒருத்தர் வந்துருந்தாரு. பார்த்தா சரி குண்டு வந்தாரு. யாருன்னு பார்த்தா நம்ம குண்டு பாய். தம்பி இங்கதான் இருக்கேன்னு கேள்விப்பட்டேன், நம்ம ஊர்ல தான் தொழில் பண்ற, நீ எனக்கு ஏற்கனவே 2000 ரூபாய் தரணும்னாரு. பாய் அது எப்பயோ குத்துரு, நீ எப்பயோ என்னை ஏமாத்திட்டீங்க பாய். என்ன அவர் சொன்னாரு, தம்பி நீ இவ்வளவு பெரிய ஆளா இருக்கு, நான் தான்டா காரணம்னாரு. சரின்னு பேசி கீசி உட்காந்து 3 மணி நேரம் உட்காந்து 2000 ரூபாய் வாங்கிட்டாரு. அப்புறமேட்டா 2000 ரூபாய் வாங்கிட்டு வெளியே ஏந்திரிக்கும் போது சொன்னாரு, தம்பி நானும் இப்ப ரியல் எஸ்டேட் தான் பண்றேன், உனக்கு எதாவது இடம் காமிக்கணுமான்னாரு. பாய் வேணாம் பாய் அப்படின்னு சொல்லி பாய் அனுப்பிச்சு விட்டேன். ஆனா புன்னகையா இருந்தாலும், சிரிப்பு சந்தோஷமா இருந்தாலும், ஒரு சில விஷயம் நகைச்சுவையா இருந்தாலும், பாய் கத்து கொடுத்த பாடம் வந்து ஒரு MBA ஸ்டூடெண்ட் கத்து கொடுத்த பாடம், முதுகலைக்கு பட்டப்படிப்பு படிச்ச மாதிரி தான் எனக்கு அது ஒரு மிகப்பெரிய படிப்பு கத்து கொடுத்தாரு. பாய்க்கு மிகப்பெரிய நன்றி. இன்னைக்கும் அந்த பாயுடைய நினைவுகள் எனக்கு மனதில் உண்டு. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சொல்வேந்தர் ஜவஹர் அவர்களே. மிகவும் நகைச்சுவையான ஒரு முழு கதை. அடுத்து என்ன நடக்கும் நாங்க பார்த்துட்டே இருந்தோம். அடுத்ததாக நம்மளோட எஜுகேஷனல் ஸ்பீக்கர் பேச்சு இது போக போறோம் நம்ம. அதுக்கு முன்னாடி நான் குயிக்கா நம்மளோட தலைப்பு பத்தி ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். நான் சொன்னேன்ல, நம்ம வந்து எப்பவுமே அடுத்து என்ன நடக்குங்கிறத பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இப்போ நடக்கிறத பத்தி, இந்த நேரத்தை பத்தி நம்ம யோசிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்ல. இது பத்தி யோசிக்கும் போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. யாரெல்லாம் இங்க இந்த பைக் ஓட்டுற இல்ல கார் ஓட்டுற பழக்கம் உங்களுக்கு இருக்கு? அதாவது இந்த குரூப்பா சேர்ந்து லாங் டிஸ்டன்ஸ் எல்லாம் ஓட்டுறவங்க யாருக்காவது அந்த பழக்கம் இருக்கா? நான் ஒரு அவெஞ்சர் பைக் வச்சிருக்கேன். அந்த பைக் வச்சுட்டு நான் வந்து ரொம்ப தூரம் ஓட்டுவேன். அது ஓட்டும்போது முன்னாடி எல்லாம் வந்து 40 பேர் 50 பேர் சேர்ந்து ரேலி மாதிரி எல்லாம் போவோம். அப்ப போகும்போது அவங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நமக்கே தெரியாம நம்ம வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது நம்ம தூங்க ஆரம்பிச்சிருவோம். தூங்குறதுன்னா கண்ணை மூடி தூங்குறது இல்ல, கண்ணு திறந்துதான் இருக்கும், ஆனா தூங்க ஆரம்பிச்சிருவோம். அது எப்படி தூங்குவோம்னா, வண்டி போயிட்டே இருக்கும், அந்த வண்டி ஓட்டுற நினைப்பே இல்லாம நம்ம மனசு எங்கேயோ போயிடும். அதுதான் தூக்கம். திடீர்னு எதிரில் வண்டி வரும்போதோ ஏதாவது ஒண்ணு நடக்கும்போது மட்டும்தான் நமக்கு இதாகும். அப்ப ரொம்ப தூரம் போகும்போது இது கண்டிப்பா நடக்கும்னு நமக்கு தெரியும். அதுல இருந்து நம்ம விடுபடுறதுக்கு நம்ம மனசு அங்க இருக்கணும் அப்படின்னா, நம்ம சாதாரணமா ஓட்டுறதை விட நம்மள அன்கம்ஃபர்டபுள் ஆக்கக்கூடிய ஒரு 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 வேகத்துல நம்ம ஓட்டணும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அது என்னன்னா, நான் சாதாரணமா ஓட்டுறதை விட வேகமாவோ இல்ல சாதாரணமா ஓட்டுறதை விட கொஞ்சம் வேகம் கம்மியாவோ மாறி மாறி ஓட்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ அந்த நம்மளோட மனசு மொத்தமும் அந்த இடத்துல இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஸ்பீட்ல போயிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது மொத்த கவனமும் அங்க இருக்கும். வேகமா ஓட்டுறவங்களை பார்த்து நம்ம நிறைய நேரம் திட்டுவோம்.
ஆனா அந்த வேகமா ஓட்டுறவங்க எந்த அளவுக்கு அந்த பிரசன்ஸ்ல இன்றைக்கு இப்பொழுது அப்படியே அந்த நல்லா செய்யறது அந்த அந்த இதுல இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம நினைச்சு பார்க்கக்கூடிய ஒண்ணு. நம்ம இது வந்து பைக்ல பேசுறோம். நம்ம செய்யற ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய வேலைகளிலையும் யூஸ்வலா பண்ற விஷயங்கள், நாம வந்து பல் விளக்குறதுல இருந்து குளிக்கிறதுல இருந்து ஏதாவது ஒண்ணு வித்தியாசமா பண்ணும்போது நம்ம அந்த இடத்த ரொம்ப அந்த அந்த இடத்துல வந்து நம்ம ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி அதே இடத்துல இருப்போம் அப்படிங்கறதான அப்படிங்கிறது ஒரு கருத்து. அந்த கருத்தை பத்தி அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருங்க. நீங்க எல்லா நாளும் பண்ற விஷயங்கள்ல எதுல கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுள் ஆகி நம்ம அந்த பிரசன்ஸ்ல இருக்கிறது அப்படிங்கறத பத்தி யோசிச்சுக்கிட்டே இருங்க. இப்ப நம்மளோட எஜுகேஷன் செஷனுக்குள்ள போவோம். நமக்கு இந்த எஜுகேஷன் செஷன் கொடுக்க போறவங்க வந்து மேன்புமிகு சொல்வேந்தர் ராஜேஸ்வரி அவர்கள். அவங்க வந்து மேன்மிகு சொல்வேந்தர் விருது பெற்றவர். மாவட்டம் 92 ஏரியா C2வின் முன்னாள் ஏரியா டைரக்டராக இருந்தவர். 2023ஆம் ஆண்டு டிவிஷன் மட்ட பேச்சு போட்டியில் 2ஆம் இடம் பெற்றவர். அவர் வந்து இப்போ ஒரு அருமையான தலைப்பு. இப்ப நமக்கு எல்லா இடத்துலயுமே நம்ம போட்டிகள் பத்தி பேசிட்டு இருக்கோம். அடுத்த போட்டி எல்லாம் வருது, நமக்கு நகைச்சுவை போட்டி எல்லாம் வருது. அதனால அவங்களோட தலைப்பு நான் ரொம்ப உற்று கவனிக்க போறேன். வெற்றிகரமான பேச்சுக்கான வழிமுறைகள். மேன்மிகு சொல்வேந்தர் ராஜேஸ்வரி அவர்கள் வெற்றிகரமான பேச்சுக்கான வழிமுறைகளை பத்தி பேச போறாங்க. மேன்மிகு சொல்வேந்தர், மேடை உங்கள் வசம். வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். முதல்ல அன்பரசு என்ன அணுகினப்போ மேடம் எஜுகேஷனல் செஷன் அப்படின்னாரு. எனக்கு எஜுகேஷனல் செஷன் அப்படின்ட்டாலே வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிடும். முதல்ல நம்மளுக்கு என்ன தெரியும், நம்மள எஜுகேஷனல் செஷன் பேச சொல்றாங்க அப்படின்னு நினைச்சிட்டேனா. அப்புறம் அவரு இல்ல மேடம் இதை பத்தி பேசுங்க அதை பத்தி பேசுங்க ஏதோ டிஸ்கஸ் பண்ணியிருந்தப்போ நான் சொன்னேன், வெற்றிகரமான பேச்சு அப்படின்னு நீங்க சொல்றீங்க, பட் மெம்பர்ஸ்க்கு என்ன வேணும் அதை பத்தி தான் நம்ம பேசணும். ஏன்னா அவ்வளோ ரூபா கட்டி சொல்வேந்தரா ஆயிருக்காங்க இல்லையா. 13,000 14,000 ஒரு வருஷத்துக்கு இந்த மன்றத்துல உறுப்பினரா இருக்கணும் அப்படின்னா, அப்ப அவங்களோட எதிர்பார்ப்பு இமாலய லெவல்ல இருக்கும். எஜுகேஷனல் செஷன் அப்படின்ட்டா ஒரு நோட்டு பேனா எல்லாம் எடுத்து வச்சு கிடக்குறன்னு என்னடா எழுதலாம் அப்படின்னு நினைச்சுப்பாங்க. அதனால அவங்களையே கேளுங்க, என்ன தலைப்புன்னு அவங்களையே கேட்டு சொல்லுங்க அப்படின்னு. அப்புறம் அவர் எனக்கு ஒரு 3 தலைப்பு கொடுத்தாரு. அன்பரசன் சொல்லுங்களேன், அது என்ன 3 தலைப்பு? தேடுறீங்களா? நான் எடுத்துட்டேன். பேச்சில் வெற்றி பெறும் ரகசியங்கள், கேட்போரின் மனதில் நிலைக்கும் பேச்சு. இது 3மே ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணித்து. அதான் சொன்னேன் அவர் அன்பரசன் கிட்டே. நான் அதான் சொன்னேன், வெற்றிகரமான பேச்சுக்கான வழிமுறைகள், பேச்சில் வெற்றி பெறும் ரகசியங்கள், கேட்போரின் மனதில் நிலைக்கும் பேச்சு. உங்களுக்கெல்லாம் தோன்றது இல்லையா? அதே போலதான் எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு லிங்கா தான் இருக்கு, தொடர்புடையதா தான் இருக்கு. மனசுல நிக்கிற பேச்சு தான் வெற்றிகரமான பேச்சு. இல்லாட்டா எப்படி நம்ம வெற்றிகரமான பேச்சுன்னு சொல்லுவோம்? நம்ம இப்ப எதுக்கு நம்ம சொல்வேந்தர் சுக்கி சிவம் ஐயா பேச்சை எதுக்கு கேட்கிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஏதோ ஒரு மோட்டிவேஷன் அப்படிங்கிறது கிடைக்க, ஒரு உந்துதல் கிடைக்கிறது அவங்க பேச்சை கேட்கறச்சு. அப்பதான் அது ஒரு வெற்றிகரமான பேச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ வெற்றிகரமான பேச்சு அப்படின்றதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? முதல் படி என்ன பண்ணணும்? நம்ம ஜான் வேண்டாம், அவர் தான் இன்னைக்கு சொல்வேந்தர். இவரை கேட்குவா, அக்கவுண்டர் சதீஷ். வெற்றிகரமான, சரி வெற்றிகரத்தை விட்டுருவோம். முதல்ல ஒரு பேச்சை எழுத உக்காடுறீங்க சதீஷ், முதல்ல என்ன தேவைப்படும்? ஒரு பேச்சு நம்ம உக்காடுறோம் எழுத, முதல்ல என்ன தேவைப்படும்? அதுக்கு முதல்ல நாம வந்து என்ன பேசுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை பத்தின ஆராய்ச்சிகள் கொஞ்சம் பண்ணிட்டு அதை பத்தின குறிப்புகள் எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு அதை நம்ம ஒரு தடவை பேசி பார்த்துட்டு பேசணும். வெரி குட், நல்லா சொன்னீங்க. கரு வேணும் முதல்ல. கரு அப்படின்னா என்ன? தீம்னா மெசேஜ்.
நம்ம எந்த ஒரு சென்டென்ஸ் பேசினாலுமே, சொற்றொடரை பேசினாலுமே, வாக்கியத்தை பேசினாலுமே அது மற்றவங்களுக்கு உபயோகமா இருக்கா அப்படின்னு நம்ம நினைக்கணும். அதுதான் இந்த சொல்வேந்தரோட ஒரு முக்கியமான ஒரு அங்கம். எந்த ஒரு நம்ம ஒரு ஸ்பீச்சை கொடுத்தாலுமே, எந்த ஒரு பேச்சை அழிச்சாலுமே, என்னோட மென்டர் அதான் சொல்லுவார், அதுல ஒரு மெசேஜ் இருக்கணும், ஆடியன்ஸ்க்கு ஒரு மெசேஜ் இருக்கணும். 1 hour வேஸ்ட் பண்ணிட்டு வராங்க மேடம், அவங்க உங்களை எதுக்கு வராங்க? என்னமாவது நீங்க சொல்வீங்க, ஏதாவது அவங்க வாழ்க்கைக்கு உபயோகம் ஆகும் அப்படிங்கிறதுக்கு தான் வராங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா நம்மளோட பாத்வே அப்படிங்கிறத பாக்குறோம் இல்லையா, பாதை, அதுல ஒவ்வொன்றும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். ஒண்ணு மாதிரி இன்னொன்னு இருக்காது, இன்னொன்னு அது மாதிரி இன்னொன்னு இருக்காது. எதுக்கு அந்த மாதிரி வழி வகுச்சிருக்காங்க அப்படின்னா சொல்வேந்தர்ல நம்ம கத்துக்கணும் எப்படி நம்மளோட பேச்சு ஒருத்தருக்கு உபயோகமா இருக்கணும். அப்புறம் ஒரு ஆர்வத்தை உண்டு பண்ணணும், நம்மளும் பேசணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை உண்டு பண்ணணும். அதுதான் நம்மளோட ஒவ்வொரு ப்ராஜெக்டோட நோக்கமுமே. அதுதான் முதல்ல ஒரு 1.5 மினிட்ஸ்லயே தெரிஞ்சுருவாங்க இவன்கிட்ட சரக்கு இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. அந்த ஒரு 1.5 மினிட்ஸ் தான் நம்ம வந்து ஆடியன்ஸை கேட்ச் பண்ணணும். அப்ப எப்படி கேட்ச் பண்றோமோ அதை பொறுத்து தான் நம்மளோட ஃபுல் அந்த ஸ்பீச்சும் போகும். ஆடியன்ஸோட கவனத்தை ஈர்த்துடணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம ஒரு பேச்சை கொடுக்க போறோம் அப்படின்ட்டாலே, இப்ப நம்மளுக்கு எல்லாம் பிளான்டு ஸ்பீச்சஸ் தான் இல்லையா, ப்ரிப்பேர்ட் ஸ்பீச்சஸ் நிறைய இருக்கு. அப்ப என்ன பண்ணோம் நம்ம அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு கரு எடுத்துக்கோங்க, ஒரு மெசேஜ், ஒரு தீம். ஏதோ ஒண்ணு உங்க லைஃப்ல நடந்திருக்கும், முக்காவாசி உங்களோட வாழ்க்கையில நடந்ததை எடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம வந்து நம்மளோட ஒரு பேச்சு வந்து வெற்றிகரமான பேச்சா இருக்கும். ஏன்னா நான் பேசின பேச்சுக்கள் எல்லாமே என்னுடைய வாழ்க்கை தொடர்பானது தான். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சராக இருந்திருக்கேன் இல்லையா நான், அதனால என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் ரூமில் என்ன நடந்தது, என்னோட வீட்டில் என்ன நடக்குது, என்னோட குழந்தைகள் லைஃப்பில் என்ன, பொண்கள் லைஃப்பில் என்ன நடந்தது, இதை பற்றி தான் என்னோட ஸ்பீச் ஃபுல்லு இருக்கும் எப்போவுமே. ஏன்னா அப்போ தான் நீங்கள் அதோட கனெக்ட் ஆக முடியும். நம்ம வேற யாரதோ பக்கத்து வீட்டுக்காரன் தான் நீங்கள் பேசுறச்சே உங்களுக்கு அவ்வளோ கனெக்டிங் ஆகாது அந்த இடத்துல. அதனால முதல்ல வெற்றிகரமான ஸ்பீச்சுக்கு முதல் படி என்ன பண்ணும் நீங்க அப்படின்னாக்க, நல்ல ஒரு தீம். சாதாரணமா இருக்கலாம். இப்போ பஸ்ல போறச்ச ஒரு கண்டக்டர் நம்மள திட்டிருப்பான், அது நம்ம மனசை எவ்வளோ பாதிக்கும், எவ்வளோ ஒரு வலியை கொடுக்கும். அதை நீங்க கருப்பொருளா கூட எடுத்துட்டு ஒரு ஸ்பீச் எழுதலாம். அது உங்க பேச்சோட ஒரு அங்கம், அவ்வளவுதான். அது எப்படிலாம் உங்களை சித்திரவதை செய்யறது, எப்படி உங்களை மாத்துறது லைஃப்ல அப்படின்னு நீங்க எழுத ஆரம்பிக்கணும். எப்பவுமே எல்லாருக்கும் நகைச்சுவைனா ரொம்ப பிடிக்கும். இப்ப நம்ம ஜவஹர் கூட பேசினப்போ நம்மளுக்கு எவ்வளவு பிடிச்சது இல்லையா, அந்த குண்டு பையன், குண்டு இது அப்படின்லாம் சொல்றச்சே நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப சிரிப்போம். நம்மளே குண்டா இருந்தா கூட இன்னொருத்தர் குண்டுன்னு சொன்னா நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் எப்பவுமே. அப்போ வந்து அந்த மாதிரி ஒரு நகைச்சுவை, அந்த நகைச்சுவைங்கிறது இருந்தாலே நம்ம பாதி வந்து வின் பண்ணிட்டோம்னு அர்த்தம். இப்போ ரைட்டருக்கு கூட நம்ம போறோம் இல்லையா, சினிமா அரங்குக்கு எதுக்கு போறோம், நம்ம எல்லாத்தையும் மறந்து சிரிக்கலாம் அப்படின்னு போறோம். பட் சில சமயம் அதுக்கு எதிர்மாறா இருக்கும், அப்பா ஏன்டா வந்தோம் வெளில போலாம் அப்படின்னு ஆயிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம ஸ்பீச் எப்பவுமே முதல்ல என்ன, நல்ல ஒரு தீம் செலக்ட் பண்ணிக்கோங்க, அப்புறமா எழுத ஆரம்பிங்க. இன்னொரு ஒரு ஹிண்ட் என்ன கொடுப்பேன் நான், இன்னொரு டிப்ஸ் என்ன கொடுக்குறேன் அப்படின்னாக்கா, டெய்லி நடக்கிறதையே நம்ம எழுதி வச்சுக்கலாம். அதான் ஜேர்னல் ஏதோ சொல்றாங்க இல்லையா, இப்போ டெய்லி ஜேர்னல் ஏதோ சொல்றாங்க இல்லையா இப்பெல்லாம், அந்த மாதிரி எழுதி வச்சுக்கலாம். அது என்னைக்கோ எப்பவோ நம்மளுக்கு வந்து உபயோகப்படும், ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்ல அது நம்மளுக்கு உபயோகப்படும் சொல்வேந்தர்ல. ஸோ ஃபர்ஸ்ட் நல்ல தீம் செலக்ட் பண்ணிக்கோங்க, அப்புறம் தினமும் உங்க வாழ்க்கையில நடக்கிறத எழுதுங்க. அது என்ன வேணா இருக்கட்டும், சமைக்கிறதா கூட இருக்கலாம், பரவாயில்ல.
சமைக்கிறதே டெய்லி வேற வேற மாதிரி பண்றோம் இல்லையா நம்ம, அந்த மாதிரி இருக்கலாம். இது ரெண்டும் முதல்ல பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு எழுத ஆரம்பிச்சிடணும். இது பண்ணக்கூடாது, தள்ளி போடக்கூடாது. எழுத உடனே ஆரம்பிக்கணும். ஒரு பேராகிராஃப் இருந்தாலும் பரவாயில்ல, எழுத ஆரம்பிச்சிடணும் ஃபர்ஸ்ட். எழுத 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 உங்களுக்கு அப்படியே தாட்ஸ் பில்டப் ஆகிட்டே போகும். இல்லை எனக்கு தாட்டே வரலையே, நான் என்ன எதை பற்றி எழுதுவேன் எப்படி எழுதுவேன்னு யோசிச்சுட்டே இருந்தா வராது. நான் அப்படிதான் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் பென்னு, புட் த பென் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஸ்டார்ட் ரைட்டிங். ஃபர்ஸ்ட் கடகடன்னு எழுத ஆரம்பிச்சா தன்னால வரும். ஏன்னா நம்மளோட அனுபவம், அது பக்கத்து வீட்டுக்காரந்து இல்லை, நம்ம அனுபவம் அப்படின்னு வரைச்சே நம்மளுக்கு சரளமா எழுத வரும் உங்களுக்கு. அதை எழுத ஆரம்பிங்க ஃபர்ஸ்ட். அது வந்து ரொம்ப ஃப்ளவரி லாங்குவேஜ் அந்த மாதிரிலாம் இருக்கணுங்கிறதே கிடையாது. சும்மா கொலோக்கியலா ஃபர்ஸ்ட் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு படிப்பீங்க இல்லையா, நீங்க படிச்சு பார்க்கச்சே உங்களுக்கு தோணும், இந்த மாதிரி இன்னும் இது மாதிரி எழுதலாமா, அந்த மாதிரி எழுதலாமா அப்படின்னு தோணும். ஏஐ கிட்ட கேட்காதீங்க, நம்மளோட கற்பனை திறன்லாம் அழிஞ்சு போகும். நிச்சயமா ஏஐ கிட்டையும் கேட்கக்கூடாது. மென்டர் இருக்காங்க இல்லையா, எல்லாருக்கும் மென்டர் இருக்காங்க. சொல்வேந்தர் மன்றத்துல முதல் படியே ஃபர்ஸ்ட் மென்டர் அலாட் பண்ணும். அது எனக்கு கிடைச்சாப்ல மென்டர் எல்லாருக்கும் கிடைச்சிட்டா யூ ஆர் த லக்கியஸ்ட் பர்சன் இன் த வேர்ல்டுன்னு சொல்லு. அவரெல்லாம் ஒத்துக்கவே மாட்டாரு. இப்ப எனக்கு கிடைச்ச மென்டீஸ்லாம் என்ன தெரியுமா, எழுதவே மாட்டாங்க ஸ்கிரிப்ட். மேம் நான் அப்போன்றச்சே படிப்பேன் மேம், நான் அப்போன்றச்சே இம்ப்ரவைஸ் பண்ணுவேன் மேம், நான் அப்படி பண்ணுவேன் எப்படி, எவ்வளோ கேட்டாலும் அவங்க எனக்கு ஸ்கிரிப்டே அனுப்பிச்சதில்லை. அவங்க ஸ்பீச்சை நான் கேட்பேன் இல்லையா, எய்தர் தே யூஸ் டு கோ ஓவர் போர்டு, 7.5 நிமிஷம் 8 நிமிஷம், இல்லாட்டா 3 நிமிஷம் 4 டிஸ்குவாலிஃபைடு, இப்படிதான் இருக்கும் அவங்க ஸ்பீச். ஏன்னா ப்ரிப்ரேஷன் இல்லை. ப்ரிப்ரேஷன் இஸ் எ மஸ்ட். அது ஃபர்ஸ்ட் மென்டருக்கு அனுப்பணும். ஒன் ஃபுல் பாத்வே நீங்க மென்டர் வேணே வேணும். ஈவன் ஐஸ் பிரேக்கர் ஆல்சோ மென்டர்கிட்ட அனுப்பி மென்டர் கரெக்ட் பண்ண அப்புறம் தான் நீங்க ஐஸ் பிரேக்கரே கொடுக்கணும். எவ்வளோ பேர் இது தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா மென்டர் இல்லாத ஸ்பீச்சஸ்லாம் இட் இஸ் எ ஃபெயிலியர் எப்பவுமே, நான் பார்த்துருக்கேன் அது. ஸோ முதல்ல கருப்பொருள் எடுத்துக்கோங்க, அப்புறம் தினமும் எழுத ஆரம்பிங்க. உங்க டெய்லி ஜேர்னல் இருக்குல்ல, அதை எழுதுங்க. அப்புறம் ஸ்கிரிப்ட் ரெடி ஆன உடனே முதல்ல உங்க மென்டர்கிட்ட அனுப்பணும். மென்டர் சொல்லுவார், அவர் he will take his own time. கார்த்திகேயன் சார்லாம் 15 நாள் ஆகும் அவர்கிட்டலாம், ஆனால் வெரி பிஸி. பட் ஐ யூஸ் டு ஆல்வேஸ் ரிமைண்ட் him, சார் குட் மார்னிங் சார், குட் மார்னிங் சார், டெய்லி அவருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருப்பேன். அப்புறம் அவர் ரிவ்யூ பண்ணி இதை சேஞ்ச் பண்ணுங்க, அவர் ஒண்ணுமே பண்ண மாட்டார், இதை சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார், அவ்வளவுதான். அப்புறம் நான் சேஞ்ச் பண்ணோம் அதை, he will not do all that. அப்புறம் நானே உட்காந்து எல்லாம் சேஞ்ச் பண்ணி திருப்பி அனுப்ப, திருப்பி வில் ரிவ்யூ. ஸோ என்னோட ஒரு ஸ்பீச் கொடுக்க 1 மாசம் ஆகும் எனக்கு. தரமான ஸ்பீச்சா இருக்கும், ஆனா யாருமே எதுவும் சொல்ல முடியாது, அவ்வளோ நல்லா இருக்கும் அந்த ஸ்பீச்சஸ். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் மென்டர். அப்புறம் இன்னொன்று என்ன முக்கியமானது என்ன அப்படின்னா, நான் என்ன பண்ணேன்னா, எல்லாரும் ஸ்பீச் கொடுக்குறப்பல நம்ம எது கொடுக்கணும், நான் எப்பவுமே கொஞ்சம் அவுட் ஆஃப் த பாக்ஸா திங்க் பண்றது எப்பவுமே உண்டு. அந்த மாதிரியே ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு ஆரம்பிச்சேன் கிளப்ல. அது ரொம்பவே வரவேற்றாங்க எல்லாருமே. என்னோட ப்ரெசன்டேஷன் மாஸ்டரியில செகண்ட் லெவல்ல இது என்னமோ ஒன்று வோக்கல் வெரைட்டி, அதெல்லாம் அப்போ செகண்ட் லெவல்ல இருந்தது. அப்போ முதல்ல இல்லை, 2வது இதுல வரும். அப்போ வோக்கல் வெரைட்டி அது மாதிரி ஏதோ இருக்கிறச்ச நான் வந்து உபன்யாசம் மாதிரி பண்ணேன். தமிழ் பாட்டெல்லாம் போட்டு ஒரு உபன்யாசம் மாதிரி பண்ணேன். அவ்வளோ வரவேற்றாங்க. அந்த மாதிரி எதான நம்ம வந்து கோயிங் அவுட் ஆஃப் த பாக்ஸ் அண்ட் திங்கிங். ஆனால் அதுக்கு நிறைய திங்க் பண்ணோம், கிரியேட்டிவிட்டி நிறைய இருக்கணும், நேரம் நிறைய செலவாகும் அதுக்கு. ஆனால் அது கொடுக்குற ஒரு மன நிறைவு எதுவுமே கொடுக்காது உங்களுக்கு, நிச்சயமா சொல்றேன். அது மாதிரி ஒன்று பண்ணிக்கலாம்.
அப்புறமா நம்ம சொல்றது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா, மோட்டிவேஷனா இருக்கா, என்ன நம்ம சொல்றோம். இந்த ஒரு ஸ்பீச் நான் இப்ப கொடுக்குறேன், இதுல இருந்து என்ன கருத்தை நான் சொல்றேன் மக்களுக்கு, அது லாஸ்ட் 2 minutes மெசேஜ் தான் இருக்கணும் உங்க ஸ்பீச்ல. ஃபர்ஸ்ட் 1.5 minutes வந்து கான்டெக்ட் செட்டிங் அப்படின்னு ஒரு கார்த்திகேயன் சார். 1.5 minutes கான்டெக்ட் செட்டிங், எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு புரிய வச்சிடணும் ஆடியன்ஸ்க்கு. ஓ, இதை பத்தி தான் பேச போறோம் அப்படின்னு புரிஞ்சிடணும். அப்புறமா ஒரு 3 to 3.5 minutes பாடி, அந்த இன்சிடென்ட்ஸ் அது இது நகைச்சுவை எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு லாஸ்ட் 2 minutes ஒன்லி மெசேஜ். இட் ஷுட் பி சீரியஸ், இட் ஷுட் நாட் பி ஹியூமரஸ். எப்பவுமே மெசேஜ் சொல்றச்சே கொஞ்சம் சீரியஸா தான் நம்ம சொல்லணும் ஆடியன்ஸ்க்கு. அப்பதான் நம்ம பேசின பேச்சோட தாக்கம் இருக்கும் அவங்கள்ட்ட. நம்ம மெசேஜையும் போற போக்கில் சொல்லிட்டோம்னா இட் won't be a successful speech, வெற்றிகரமான ஸ்பீச்சா இருக்காது. இதெல்லாம் மனசுல வச்சுட்டு தான் நம்ம ஒரு ஸ்பீச்சுக்கு ரெடி பண்ணணும் எப்பவுமே. அப்படி ரெடி பண்ணிட்டா முதல்லயே நான் வெற்றிகரமான ஸ்பீச்சா அப்படின்னு சொல்ல மாட்டேன்னா, அது ஆகும் 2 levels ஆகும் உங்களுக்கு. அது புரிபடவே உங்களுக்கு 2 levels ஆயிடும். நிறைய டோஸ்ட் மாஸ்டர் மீட்டிங்லாம் அட்டென்ட் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு தெரியும், இவர் இப்படி பேசுறாரு, அவர் இப்படி பேசுறாரு, ஓ இது நல்லா இருக்கே, அது நல்லா இருக்கே அப்படின்னு நம்மளுக்கு அப்பதான் புரிபடும். எல்லாரும் சொல்லுவாங்க ஒரு கோட் இருக்கணும், ஒரு ஸ்டோரி இருக்கணும் அப்படின்லாம் சொல்றாங்க எல்லாரும். கரெக்டு, நானும் அதெல்லாம் ஒத்துக்கிறேன். ஆனா அந்த கோட்டுங்கிறது சில சமயம் என்ன ஆயிடுறது, நம்மள சித்திரவதை பண்றாப்புல ஆயிடும். சில சமயம் நம்மளுக்கு மனப்பாடமே பண்ண வராது அந்த கோட்டெல்லாம். அந்த மாதிரிலாம் வேண்டாம், ஏன்னா அதுவே டென்ஷன் ஆயிடும் நம்மளுக்கு. அந்த மாதிரி கோட்ஸ் எல்லாம் வேண்டாம். நீங்க சொல்றதே நீங்க கோட்டா வச்சுக்கலாமே, என்ன தப்பு இருக்காதுல, ஒன்றும் தப்பே கிடையாது. எதுக்கு ஆப்ரஹாம் லிங்கன் தான் சொல்லணும், காந்திஜி தான் சொல்லணும் அப்படிலாம் கிடையாது. நம்மளே சொல்லலாமே கோட்டெல்லாம். நம்ம தான் பெஸ்ட் கோட் சொல்றதுல ஆக்சுவலா. அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் பண்ணினா வெற்றிகரமான ஸ்பீச் தான் நம்மளோட. ஃபர்ஸ்ட் நல்ல ஒரு கரு கடிச்சிட்டாலே பாதி கிணற தாண்டிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், டெய்லி ஜேர்னல் எழுதணும், டைரி. என்ன நடக்குது, என்ன வேணா நடக்கட்டும், யூ ஷுட் ரைட் இட் டவுன். ஏன்னா மறந்துடும் நம்மளுக்கு. மூணாவதா என்ன சொன்னேன் நான், மென்டர். ஃபர்ஸ்ட் மென்டர், நல்ல மென்டர் கிடைச்சிட்டாலே we are going to be successful toastmaster அப்படின்னு அர்த்தம் நம்மளுக்கு. இந்த 3 தான் மெயின் ஸ்டெப். அப்புறமா நம்ம ஜோக்கு போடுறது அது போடுறது அதெல்லாம் செகண்டரி. அப்புறம் அதான் நம்ம 7 minutes ஸ்பீச்சை நம்ம எப்படி பிரிக்க போறோம், அது ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் 1.5 minutes as I said, you set the context. எதை பத்தி நீங்க பேச போறீங்க கிளியரா சொல்லிடணும் அதை ஃபர்ஸ்ட். அப்புறம் 3 நிமிஷம் அந்த ஜோக் சொல்றதோ, ஸ்டோரி சொல்றதோ, உங்க வாழ்க்கையிலேருந்து சொல்றதோ, இல்ல திருவள்ளுவர் அவர் வாழ்க்கையிலேருந்து ஏதாவது முன்னுதாரணமா கொடுத்தாலும் கொடுக்கலாம், தப்பு கிடையாது. அதெல்லாம் சொல்லிட்டு 2 நிமிஷம் சீரியஸ் மெசேஜ் டு த ஆடியன்ஸ். இந்த மாதிரி நம்ம எழுதினாலே நம்ம ஸ்கிரிப்ட் ரொம்ப நல்லா வரும். நல்லா வந்தா போறது, பிரசன்டேஷன்ன்றது ஒண்ணு ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி மனசுல நாட்ராப்ல எப்படி பேசணும் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதுக்கு வந்து நீங்க எழுந்து நின்று தான் பேசணும் எப்பவுமே. அப்பதான் நம்ம ஃபுல் பாடி எப்படி நம்ம காட்டுறோம், பாடி லாங்குவேஜ் அப்படின்னே ஒண்ணு இருக்கு, ப்ராஜெக்ட் இருக்கு. அந்த பாடி லாங்குவேஜுக்கு தான் நான் உபன்யாசம் பண்ணேன், கவிதா மேம் கூட அமைச்சிருக்கேன், வேணா பாருங்க, ஷேர் பண்ண சொல்லிட்டு அதை பாருங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த பாடி லாங்குவேஜ் அப்படின்னே ஒன்று இருக்கு. அப்போ வந்து எழுந்து நிற்காத நம்ம எப்படி பாடி லாங்குவேஜ் காட்ட முடியும்? அதனால எல்லா ஸ்பீச்சுமே மை ரிக்வெஸ்ட் இஸ், ஏன்னா ஆன்லைன்ல இருக்கிறதுனால எழுந்து நின்றுண்டு தான் நம்ம பேசணும். அப்பதான் உங்களுக்கே ஒரு இம்பாக்ட் கிடைக்கும். இப்போ இப்படியே உக்காந்துட்டேன்னா ரொம்ப ரிலாக்ஸா போயிடுவோம் நம்ம.
அந்த ஒரு இம்பேக்ட் எவாலுவேட்டருக்கும் வராது நம்ம ஸ்பீச்சில். அதனால அப்படி வேண்டாம். ஃபர்ஸ்ட் டெல் யுவர் மைண்ட், ஐ எம் கோயிங் டு டாக், ஸ்டாண்ட் அப் அண்ட் டாக். ஃபர்ஸ்ட் மேக்கப் யுவர் மைண்ட் ஃபர்ஸ்ட். அதனால இந்த ஒரு 3 டிப் வச்சுட்டாலே போறோம். மென்டர், ஃபர்ஸ்ட் மென்டர், அப்புறம் கருப்பொருள், அப்புறம் டெய்லி நடக்கிறத எழுதுறது. இதை 3. அண்ட் உங்க ஸ்பீச் உங்களுக்கு பிடிக்கணும். ஃபர்ஸ்ட் யூ ஷுட் என்ஜாய் யுவர் ஸ்பீச். நிறைய தரம் நம்ம என்ன பண்ணிடுவோம், ஐயோ ஏதோ எழுதணுமேப்பா, ப்ராஜெக்ட் பண்ணணுமேப்பான்னு ஏதோ ஒன்று எழுதி ஏதோ ஒன்று பேசுவோம். நிறைய தரம் அப்படிதான் ஆகும். அப்போ சக்சஸ்ஃபுல்லா இருக்காது. ஃபர்ஸ்ட் எனக்கு பிடிக்கணும் நான் எழுதினது, ஐயோ எவ்வளோ நல்லா எழுதியிருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு. இது 3. எல்லாம் முடிச்சுட்டு தலைப்பை கொடுங்க. முதல்ல தலைப்பை வச்சிடாதீங்க. அப்புறம் தலைப்பை நோக்கி தான் நம்ம பயணம் போகும். வேண்டாம். ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் ஃபுல்லா எழுதிட்டு தலைப்பு கூட இட் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். தலைப்பை கொடுக்கறச்சே அவங்களுக்கு க்ளூவே கிடைக்கக்கூடாது. நீங்க எதை பத்தி பேச போறீங்கன்னு க்ளூவே கிடைக்கக்கூடாது. என்ன கில் டு வின் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருந்தேன் நான் ஒரு தரம். கில் டு வின். என்னடா இது இன்னைக்கு ரத்த கலரியா இருக்கும் போல் இருக்கே, டோஸ்ட் மாஸ்டர் மீட்டிங் அப்படி இப்படின்னு எல்லாரும் ஒரே மெசேஜா போட்டுட்டு இருந்தாங்க எங்க குரூப்ல. அப்போ தேன் தமிழ் டோஸ்ட் மாஸ்டர்ஸ். கில் டு வின்னா எதை கில்? கில் யோர் ஈகோ டு வின் த பீப்புள்ஸ் ஹார்ட். அதுதான் என்னோட மெசேஜ் அன்னைக்கு. பட் தலைப்பு பாருங்க, கில் டு வின். சஸ்பென்ஸ் என்ன பேச போறாங்க, அந்த ஒரு சஸ்பென்ஸை பில்ட் பண்ணோம் நம்ம. எப்போ இதுவும் கார்த்திகேயன் சார் தான் சொல்லி கொடுத்தது எனக்கு. எப்பவுமே தலைப்பை நம்ம என்ன பேச போறோம்னு கெஸ் பண்ணக்கூடாது. அவங்க அந்த மாதிரி தலைப்பு தான் நம்ம கொடுக்கணும். எப்போ அது இருக்கவே கூடாது அதுல. அப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் பேச்சை கேட்கறதுக்கு அவங்களுக்கு எப்பவுமே. ஸோ இதெல்லாம் தான் என்னோட வெற்றிகரமான ஒரு பயணத்துக்கு இந்த ஒரு முறைகள் தான் நான் கடைப்பிடிச்சேன். அது எப்படி உங்களுக்கு உபயோகமா இருக்குன்னு எனக்கு தெரியாது. யாருக்காவது ஏதாவது கேட்கணும்னா கேட்கலாம். எனக்கு தெரிஞ்ச அளவு சொல்றேன். ஆர் வி கேன் வைண்ட் அப். நோ கவிதா, ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா ஒரு 2 நிமிடம். அதான் சொன்னேனா, ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க, இல்லாட்டா அடுத்த நிகழ்ச்சிக்கு போலாம். ஜான், யாருக்காவது கேள்விகள் இருக்குதா? ஓகே, இல்லைன்னா இல்ல. போலாம். மிக்க நன்றி மென்மிகு சொல்வேந்தர் ராஜேஸ்வரி அவர்களே. ரொம்ப ரொம்ப அழகா சொன்னீங்க. நான் நினைக்கிறேன் இன்னும் நம்ம இந்த கான்டெஸ்ட்லாம் இன்னும் அடுத்த மாதம், அதுக்கு முன்னாடி இது ஒரு சரியான துவக்கமா இருக்கும் நமக்கு. இதுக்கப்புறம் நிறைய இந்த மாதிரி எஜுகேஷன் ஸ்பீச்சஸ் நமக்கு கிடைக்கும். போங்க, இந்த கான்டெஸ்ட்ல எல்லாத்தையும் பங்கெடுத்துக்கோங்க. ஏன்னா அது 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 நமக்கு கத்து தர மாதிரி வேற எதுவுமே நமக்கு கத்து தராது. ஏன்னா நம்ம இங்க நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் பண்றோம். ஆனா அந்த கான்டெஸ்ட்னு பண்ணும்போது அதுக்குன்னு ஒரு படப்பிடிப்பு, அதுக்குன்னு ஒரு பட்டாம்பூச்சிகள் மனசுக்குள்ள வயிற்றுக்குள்ள அதோட சேர்ந்து நம்ம இதெல்லாத்தையும் செய்யும்போது அது அது பயங்கரமா இருக்கும். நான் அந்த கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளான ஸ்பீட்ல போறதை பத்தி நான் உங்ககிட்ட பேசிட்டு போன தடவை நான் அடுத்து மேன்மிகு சொல்வேந்தர் ராஜேஸ்வரி கிட்ட மேடையை கொடுத்திருந்தேன். இப்போ நிஜமாலுமே அன்கம்ஃபர்டபுள் ஆகுறதுக்கான நேரம் வந்து விட்டது. உடனடி பேச்சு தொகுப்பு, உடனடி பேச்சு நமக்கு அழகா நடத்தி தருவதற்கு சொல்வேந்தர் ஹசீனா முன்சீர் வந்திருக்காங்க. அவங்க 2026 கத்தாரில் நடைபெற்ற மாவட்டம் 116 தமிழ் வழி பிரிவு அளவு பன்னாட்டு பேச்சு போட்டியில நடத்துனராக இருந்தாங்க. 2026 கத்தாரில் நடைபெற்ற மாவட்டம் 116 தமிழ் வழி மன்ற அளவிலான நகைச்சுவை போட்டியில முதலிடத்தை பெற்றவர்கள் அவர்கள். இப்பொழுது நமக்கு உடனடி பேச்சு நடத்துவதற்கு அவங்க வந்திருக்கிறார்கள். சொல்வேந்தர் ஹசீனா, மேடை உங்கள் வசம். நன்றி நெறியாளர் அவர்களே. நெறியாளருக்கும் அனைத்து சொல்வேந்தர்களுக்கும் இன்றைய விருந்தினர்களுக்கும் இனிய மாலை வந்தனங்கள்.
செந்தமிழே என் உயிரை என் அருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்கு அளித்தேனே, நீ நயந்தால் நயந்து போகும் எங்கள் வாழ்வு, நன்னிலை உனக்கென்றால் அது எங்களுக்கும் தானே. தாய் தமிழை வாழ்த்தி ஆரம்பிக்கின்றேன். இன்று என்னுடைய காணொளியை திறக்க முடியாதமைக்கு வருந்துகிறேன். நான் கதைக்கிறது தெளிவா கேக்குறதா? நன்றி. இன்று உடனடி பேச்சு அங்கத்தை நடத்துனராக நான் எடுத்து செய்ய இருக்கின்றேன். வேகமாக சிந்தித்து குறுகிய காலத்தில் சொல்ல வந்த கருத்துக்களை கோர்வையாகவும் நேர்த்தியாகவும் பேசுவதன் முயற்சிதான் இந்த உடனடி பேச்சின் நோக்கமாகும். உங்கள் அனைவரையும் உடனடி பேச்சு அங்கத்திற்கு வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் இந்த பேச்சுக்கு பேசுவதற்காக அழைக்கும் பேச்சாளர்கள் அவர்களுடைய பேச்சு 1 நிமிடத்திற்கு குறையாமலும் 2 நிமிடம் 30 வினாடிகளுக்கு மிகாமலும் இருக்க வேண்டும். இந்த நிகழ்ச்சிக்குள்ளே போவதற்கு முன்னால் முதல் பேச்சாளரை அழைக்க நினைக்கின்றேன். சொல்வேந்தர் நித்யா சௌந்தர்யா இருக்கிறீங்களா? இருக்கேன். சரி, நீங்கள் தயாராக இருக்கின்றீர்களா? உங்களுக்கு நான் தலைப்பு தரவா? ஓகே, சரி. இன்றைய கருப்பொருளுக்கு அமைய இக்கணத்தின் சக்தி இன்றைய கருப்பொருள். இன்றைய கருப்பொருளுக்கு அமைய சில தலைப்புகளை நான் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கின்றேன். அதில் உங்களுக்கான தலைப்பு கடந்த காலம் ஒரு நினைவு, எதிர்காலம் ஒரு கனவு, நிகழ்காலம் மட்டுமே நிஜம், இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? நித்யா சௌந்தர்யா, கடந்த காலம் ஒரு நினைவு, எதிர்காலம் ஒரு கனவு, நிகழ்காலம் மட்டுமே நிஜம், இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? மேடை உங்கள் வசம். மிக்க நன்றி. அருமையான தலைப்பு. போன வாரம் ஆங்கில ஆங்கிலத்தில் குழுமி இருந்த கூட்டத்தில் ஒரு எஜுகேஷன் செஷன் நடத்தப்பட்டது. அதில் அவர் கூறும் பொழுது இக்கணத்தில் வாழுங்கள் என்று கூறினார். ஏனென்றால் நீங்கள் கூறியது போல் நிகழ்காலம் ஒன்றே நம் கையில் உள்ளது, மீதி 2ம் நமது கையில் இல்லை என்று கூறி அவர் கூறியது அந்த 60 நொடிகள் மட்டுமே நம்மிடம் இருக்கிறது, அதில் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர் கூறினார். அதன் அடிப்படையாக கொண்டே நானும் சொல்லாக நிகழ்கணம் என்று இன்று வைத்திருந்தேன். எனவே நிகழ்கணத்தில் வாழும் பொழுது நேற்றைய பதிவுகளின் வருத்தமோ நேற்றைய பதிவுகளின் ஆனந்தமோ இன்று இக்கணத்தில் உள்ள ஆனந்தத்தையோ கவலையையோ அல்லாது நாம் கற்றுக்கொள்ளும் இதையோ தடைப்படாமல் நாம் எடுத்துக்கொள்ள முடியும். எனவே அனைவரையும் இக்கணத்தில் வாழுங்கள் என்று நான் சொல்வேன். நீங்கள் சொன்ன அந்த சொற்றொடர் மிக அருமையாக இருந்தது. நன்றி. சகோதரி உங்களிடம், சொல்வேந்தர் உங்களிடம். மிக்க நன்றி சொல்வேந்தர் நித்யா அவர்களே. இக்கணத்தில் வாழுங்கள் என்று மிக சிறப்பான ஒரு கருத்தை நமக்கு சொல்லி சென்றீர்கள். மிக அருமை. அடுத்து நான் அழைக்கும் சொல்வேந்தர் சதீஷ்குமார். சொல்லுங்க. உங்களுக்கான தலைப்பு உங்கள் வாழ்க்கையில் இக்கணத்தில் வாழ கற்றுக் கொடுத்த ஒரு மறக்க முடியாத தருணம் எது? சொல்வேந்தர் சதீஷ்குமார், உங்கள் வாழ்க்கையில் இக்கணத்தில் வாழ கற்றுக் கொடுத்த ஒரு மறக்க முடியாத தருணம் எது? மேடை உங்கள் வசம்.
நன்றி. இன்றைய தொழில்நுட்ப உலகில் செயற்கை நுண்ணறிவு என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாகும். அதை நான் எனது வாழ்வில் மறக்க முடியாத இக்கணத்தில் உணர்கிறேன். ஏனென்றால் நான் பணிபுரியும் இடத்தில் செயற்கை நுண்ணறிவு என்பது மிகவும் பயணிக்கும் வகையில் அனைத்து பணிகளிலும் உள்ளது. எடுத்துக்காட்டாக நான் சில அறிக்கைகளை எனது மேலாளரிடம் அனுப்பும் பொழுது அந்த செயற்கை நுண்ணறிவு உதவியுடன் மிகவும் எளிதாக அனுப்ப முடிகிறது. அதை நான் தொடக்கத்தில் மிகவும் கற்றுக்கொள்ள மிகவும் சிரமப்பட்டேன். ஆனால் தற்பொழுது ஓரிரு வாரங்கள் பயிற்சிக்கு பின் இப்பொழுது எனக்கு மிகவும் எளிதாக உள்ளது. ஆகையால் செயற்கை நுண்ணறிவு என்பதை நாம் ஆற்றலை வளர்க்கும் துணைவனாக கருத வேண்டும். ஆனால் அதை நாம் முழுமையாக சார்ந்திருக்க கூடாது. நன்றி. மேடை மதிப்பிருக்கிறார். நன்றி சொல்வேந்தர் சதீஷ்குமார் அவர்களே. அடுத்து உடனடி பேச்சுக்காக நான் அழைக்க விரும்புவது சொல்வேந்தர் ஜவஹர் அவர்களே. சொல்வேந்தர் ஜவஹர் அவர்களே, தயாராக இருக்கின்றீர்களா? தயார் தயார் தயார். சரி, உங்களுக்கான தலைப்பு, இன்று இந்த மேடையில் பேசுவதற்கு முன்னால் உங்கள் மனதில் இருந்த பயம் அல்லது பதற்றம் என்ன? இன்று இந்த மேடையில் பேசுவதற்கு முன்னால் உங்கள் மனதில் இருந்த பயம் அல்லது பதற்றம் என்ன? சொல்வேந்தர் ஜவஹர் அவர்களே, மேடை உங்கள் வசம். நன்றி அன்பு சகோதரி. ரொம்ப அற்புதமான தலைப்பு கொடுப்பீங்கன்னு எதிர்பார்த்தேன். சாதாரண தலைப்பை அற்புதமா கொடுத்துட்டீங்க. இந்த ஒரு பயம் இல்லை. பயம் இருந்தால் ஒரு மேடையில் பேசுவது என்பது மிக கடினமா இருக்கும். ஆனா ஆரம்ப காலகட்டங்களில் இதுபோல் மேடையில் பேசுவதற்கு என்பது எனக்கு மிகப்பெரிய பயமாக இருந்தது. முதல் முறையாக எங்கு சென்றாலும், எந்த மேடைக்கு சென்றாலும் அந்த பயம் இருக்குதான் செய்யும். கூட்டம் அதிகமாக இருக்கும்போது பயம் தொற்றிக்கொள்ளும். ஒரு 10,000 பேர் உள்ள கூட்டத்தில் என்னை பேச பணித்தார்கள். அப்பொழுது முதலில் நான் மேடைக்கு சென்று, கூட்டம் சேருவதற்கு முன்னே இந்த மேடையில் சென்று நின்று பார்த்து கொண்டிருந்தேன். மேடையில் நின்று இங்கு கூட்டம் இருப்பது போல் கற்பனையில் செய்து என் மனதில் பேசி நின்று பார்த்து கொண்டேன். ஆனா அங்க ஒருத்தன் பார்த்தான், இருந்தாலும் நான் ஒரு மாதிரியா இருக்கானே, இவன் எதுக்கு இங்க வந்து நிக்கிறான் அப்படின்னு பார்த்தான். ஏன்னா கூட்டம் 11 மணிக்கு, நான் 7 மணிக்கு, காலை 7 மணிக்கே போயிட்டேன். 7 மணிக்கு போயிட்டு அங்க நின்று பார்த்துட்டு அந்த மேடையில் நின்று இப்படி 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 திரும்பி திரும்பி பார்த்தேன். ஒருத்தர் சொன்னாரு, இறங்குற தம்பி அப்படின்ட்டாரு. சரின்னு, இல்லைங்க ஐயா சும்மா பாக்குறேன் அப்படின்னேன். மேடையில் நின்று பார்த்தேன். ஏன்னா எனக்கு தெரியும் நான் எங்கெங்கெல்லாம் பதட்டப்படுவேன், எங்கெங்கெல்லாம் பதட்டப்பட மாட்டேன்னு தெரியும். அப்போ நான் முன் தயாரிப்பு செய்யறேன். முன் தயாரிப்பு செஞ்சுட்டு அந்த கூட்டத்துல முக்கியமான ஒரு விருந்தினர் வராரு. அந்த விருந்தினர் வர்றதுக்கு முன்னாடியே மேடையில சும்மா ஏறி அந்த தண்ணி இது எடுக்கிற மாதிரி, அந்த சின்ன சின்ன வேலைகள் செய்யற மாதிரி செஞ்சு அந்த மேடையில் இருக்க பயத்தை இன்னமும் குறைக்கிறேன். குறைச்ச பிறகும் இந்த கூட்டத்தை பார்த்த உடனே அந்த பயம் இருந்தது. அந்த பயத்தை சொல்ல முடியாது. ஆனா அந்த பயம் மீறி பேசினேன். அந்த பேச்சு அந்த அளவு எடுபடல. திரும்ப எனக்கு இன்னொரு வாய்ப்புகள் கிடைக்கும்னு காத்துட்டு இருக்கேன். ஆனா அதுக்கான முன் தயாரிப்புன்னு இருக்குல்ல, மேடையில் ஏறி அந்த முன்னாடி மேடையில் ஏறி அந்த முன் நின்னது கூட அது ஒரு மிகப்பெரிய முன் தயாரிப்பு. அந்த மாதிரி முன் தயாரிப்புகளை நீங்களும் பண்ணுங்க. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக அருமை சொல்வேந்தர் ஜவஹர் அவர்களே. அடுத்து உடனடி பேச்சை நிகழ்த்துவதற்காக சொல்வேந்தர் பிராங்க்லின் பால் ராஜன் அவர்களை அழைக்கின்றேன். தயாராக இருக்கின்றீர்களா? ஆமா.
உங்களுக்கான தலைப்பு, இன்று இந்த நிமிடத்தில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நன்றியோடு நினைக்கும் ஒரு விஷயம் இது. இன்று இந்த நிமிடத்தில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நன்றியோடு நினைக்கும் ஒரு விஷயம் எது? மேடை உங்கள் வசம். ஆஹ் மிகவும் நன்றி சொல்வேந்தர் டேபிள் டாபிக் மாஸ்டர் அவர்களே. ஆஹ் நன்மையோடு நினைக்கிற விஷயங்கள் நிறைய இருக்கு. ஆனா இன்னைக்கு இப்ப இந்த நேரத்துல நான் என் நண்பர்களோட இருக்கதும், அதை தவிர எனக்கு இந்த நேரத்துல இந்த நேரத்துல இந்த மாதிரி ஒரு 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 அனுபவம் எனக்கு கிடைச்சதும் நான் ஒரு மிகப்பெரிய இதா தான் நான் பாக்குறேன். இதுக்கு காரணம் வந்து இங்க இலங்கையில வந்து எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அனுபவம் எனக்கு சொல்வேந்தர் இதுல எனக்கு கிடைச்சு இல்லை தமிழ்ல. அப்ப நான் இந்த வாழ்க்கையில பற்றி நான் பாக்குறதா இருந்தா நிறைய நிறைய விஷயங்கள் வந்து நாங்க சில வேளை ஒரு அட்வான்டேஜா எடுக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. சில வேளை நாங்க பண்ற கஷ்டங்களுக்கு காரணமும் நாங்க அந்த நேரத்துல நன்மைகள்ல நாங்க பார்க்காத ஒரு இதாகவும் இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எனக்கு இந்த மாதிரி ஒரு இதுல இந்த அனுபவங்கள், அதுவும் இந்த இப்படி எனக்கு இப்ப இந்த நான் தமிழ் பேச முடிஞ்சதும் உரையாட முடிஞ்சது எல்லாம் இயலும். பட் இப்ப இந்த நேரத்துல நான் தடுமாயிட்டு இருக்கிறதும் இப்ப வந்து ஒரு பெரிய ஒரு நன்மையா தான் நான் பாக்குறேன். இப்ப எனக்கு விளங்குது எனக்கு எப்படி தாய்மொழிய கூட இன்னும் இவ்வளவு கஷ்டப்படுறோமா பேசுறதுக்குன்ற ஒரு இதா இருக்கு. அப்ப இந்த மாதிரி ஒரு அறிவுரை வாரது கூட நம்மளுக்கு ஒரு நன்மையா நாங்க எடுத்துக்கொண்டா அதை நாங்க அதுல இருந்து நாங்க முயற்சி பண்ணலாம் அதை மாத்துறதுக்கு. அதனால எதையுமே நாங்க அது கெட்டதாவோ இதவும் பார்க்க தேவையில்லை. எல்லாமே நன்மையா நாங்க எடுத்தோமா இருந்தா அது எல்லாருக்கும் ஒரு நல்ல அனுபவமா இருக்கும். மறுபடியும் உங்களுக்காக சொல்வேன். மிகவும் சிறப்பு. வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதை நன்றி உணர்வோடும் அதை நன்மையாகவும் எடுக்க வேண்டும் என்று சிறப்பாக அருமையாக பேசுவார்கள். அடுத்து நான் உரை நிகழ்த்துவதற்காக அழைப்பவர் சொல்வேந்தர் எழிலரசன் அவர்கள். விருந்தினர் விவோ அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க பேச விருப்பம் இருந்தா அவங்க கொடுக்கலாம். விவோ அவர்கள் இருக்கிறார்களா? யாரேவது அவர்கள் பேரு குறிப்பிடப்படவில்லை. விவோ 32348 அது யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? சரி, அவங்க வரல, நீங்க எனக்கு கொடுங்க, நான் தயாரா இருக்கேன். சரி, உங்களுக்கான தலைப்பு கடந்த காலத்தை நினைத்து கவலைப்படுவதை விட இன்றைய நாளை ரசிப்பது ஏன் முக்கியம்? சொல்வேந்தர் எழிலரசன். கடந்த காலத்தை நினைத்து கவலைப்படுவதை விட இன்றைய நாளை ரசிப்பது ஏன் முக்கியம்? மேடை உங்கள் வசம். நன்றி ஹசினா முன்சிர் அவர்களே. கடந்த காலத்தை நினைத்து கவலைப்படுவதை விட இன்றைய நிலையை நினைத்து மகிழ்வதே சிறந்தது. இதுல நீங்க கடந்த காலத்தை எடுத்துடலாம் உங்க தலைப்புல இருந்து. கவலைப்படுவதை விடவே எப்பவுமே இன்றைய நிகழ்வுகளையும் இன்றைய கொண்டாட்டங்களையும் நிகழ்ச்சி மகிழ்வதுதான் சிறப்பு. இது கடந்த காலமா இருந்தாலும் சரி, எந்த காலமா இருந்தாலும் சரி, கவலை கொள்வதனால் எந்தவித லாபமும் யாருக்கும் வரப்போறதில்லை. கவலை உங்களை பின்னோக்கி தான் இழுக்கும், உங்களுடைய முயற்சிகளை தடுக்கும், உங்களுடைய சிந்தனையை தடுக்கும். அப்படி இருக்கும் ஒரு
பெரிய எதிரியான கவலையை நம்ம எந்த காலத்திலையும் நம்மோட வச்சிருக்க கூடாதுன்றதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. இந்த கவலை எந்த விதத்திலாவது யாருக்காவது உதவி செஞ்சிருக்கா? எந்த விதத்திலையும் எந்த உதவியும் பண்ணதா சரித்திரமே கிடையாது. ஆனா கடந்த கால படிப்பினைகளை நம்ம வச்சுக்கணும். அதுல தெரிஞ்சுக்கிட்ட விடயங்களை கத்துக்கிட்டு அதை எதிர்காலத்தை நம்ம நிகழ்வுகளில் உட்புகுத்தி வெற்றி அடைகிறதுக்கு முயற்சி செய்யணும். அதை நினைச்சு கவலைப்படுறதுன்றது எந்த நிகழ்வுக்கும் எந்த விதத்திலையும் உறுதியா பயனளிக்காது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. படிப்பினைகளை மறக்கக்கூடாது, கவலைகளை கண்டிப்பாக மறக்க வேண்டும், அது எந்த காலமாக இருந்தாலும். நன்றி. நன்றி சொல்வேந்தர் எழிலரசன் அவர்களே. மிக சிறப்பாக ஒரு உரையை நிகழ்த்தி சென்றீர்கள். அடுத்து உரையை நிகழ்த்துவதற்கு முன்னால் நேர காப்பாளர் அவர்களே, இன்னும் பேச்சாளர்களை அழைக்க நேர அவகாசம் இருக்கிறதா? இன்னும் ஒரு தலைப்பு மட்டும் நாம் கொடுக்கலாம். கடைசி தலைப்பு. கொடுக்கலாமா? கடைசி தலைப்பு. நன்றி. ஓகே. அடுத்து கடைசி தலைப்பு என்பதால் யாராவது ஆர்வம் உள்ளவர்கள் முன் வரலாம் என்று நினைக்கின்றேன். யாராவது தயாராக இருக்கிறீர்களா? பாண்டியன் அவர்கள் கையை சொல்வேந்தர் உயர்த்தியுள்ளார்கள். பாண்டியன் அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். அவர்களை அழைக்கின்றேன். அவர்களுக்கான தலைப்பு நாளை செய்து கொள்ளலாம் என்று நீங்கள் எப்பொழுதும் தள்ளி போடும் ஒரு வேலை என்ன? சொல்வேந்தர் பாண்டியன், நாளை செய்து கொள்ளலாம் என்று நீங்கள் எப்போதும் தள்ளி போடும் ஒரு வேலை என்ன? மேடை உங்கள் வசம். வணக்கம். பொதுவாகவே நான் இயல்பாவே பெரிய சோம்பேறி. எந்த வேலைனாவே தள்ளி போட்டு செய்யறதுதான் எனக்கு வழக்கம். எனக்கு பிடிச்ச ஒரே ஒரு பழக்கம் படுத்துக்கிட்டே ஏதாவது புத்தகம் வாசிச்சுட்டே இருக்கணும். அதை தவிர எனக்கு எந்த வேலையும் எனக்கு பிடிக்காது. இப்ப நான் தனியா இருக்கிறதால நான் காலையில இன்னைக்கு இந்த இதை நம்ம முடிச்சிடறோம், இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை செஞ்சிடலாம் அப்படின்னு இன்னைக்கு காலையில என்ன பண்ணேன், துணியை ஊற வச்சிட்டேன். நிறைய ஜீன்ஸ் பேண்ட் எல்லாம் இருந்தது, துணி வச்சுட்டு எனக்கு பிடிக்காத வேலையில ஒரு முக்கியமான வேலை அந்த துணி துவைக்கிற வேலை. ஆனா இப்ப பேச்சுலரா மாட்டிக்கிட்டதால வழி இல்லை, அதை பண்ணித்தான் ஆகணும். ஏன்னா இங்க வேற துவைச்சு காய போடுறதுக்கு இங்க பெரிய சிரமமான வேலை. ஏன்னா கடந்த 4 நாளா குஜராத்ல மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு, இது காயவே காயாது. ஆனா நாளைக்கு காலையில எப்படியாவது வேணுமே, சரி காலையில ஊற வச்சுட்டேன். கொஞ்ச நேரம் பார்த்தேன், இந்த புத்தகம் படிச்சுட்டு அப்புறம் வந்து துவைச்சுக்கலாம், அப்புறம் சாப்பிட்டு வந்து துவைச்சுக்கலாம், அப்புறம் ஒரு சினிமா பார்த்துட்டு வந்து துவைச்சுக்கலாம் அப்படின்னு நான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே போனேன். இப்ப இந்த மீட்டிங் முடிச்சுட்டா துவைக்கலாமான்னு யோசிக்கிறேன். அது எப்படி நடக்குமா நடக்கலையான்னு தெரியல. எனக்கு எப்பவுமே அந்த துவைக்கிற வேலை பிடிக்காது. அதனால நீ கூடிய சீக்கிரத்துல அதுக்கான ஒரு இயந்திரத்தை வாங்கிடலான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். நன்றி. நன்றி சொல்வேந்தர் பாண்டியன் அவர்களே. மிக நகைச்சுவையாகவும் நீங்கள் தள்ளி போடும் காரியத்தை தெளிவாக விளக்கினீர்கள். மிக சிறப்பு. அனைத்து பேச்சாளர்களும் இன்று உடனடியாக வழங்கப்பட்ட தலைப்பாக இருந்தாலும் இன்றைய இக்கணத்தை சிறப்பாக பயன்படுத்தினீர்கள். வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. நன்றி உடனடி பேச்சு நடத்துனர் அவர்களே. நான் சென்னை தமிழ் சொல்வேந்தர் மன்றத்தின் உறுப்பினர்களே, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி, உங்களுக்கு வாழ்த்துக்கள். நாம் நன்றே செய்து கொண்டிருக்கிறோம், இன்றே செய்து கொண்டிருக்கிறோம், இப்பொழுதே செய்து கொண்டிருக்கிறோம். சரியான நேரப்படி அட்டவணைப்படி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். இன்று நாம் 9:30 மணிக்கு சரியாக முடித்து விடுவோம் என்பதை நல்ல செய்தியுடன் நான் அடுத்த ஒரு கேள்வியை உங்கள் மனதில் போட்டுவிட்டு அடுத்த பகுதிக்கு செல்ல விரும்புகிறேன். கேள்வி என்ன அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் சொல்லும்போது சொன்னேன், நீங்க உங்களை கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா ஆகக்கூடிய அந்த ஒரு செயலை நீங்க என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இப்போ கேள்வி என்னன்னா, அந்த ஒரு செயல் மட்டும் வேற யாரும் குறுக்கிட விட மாட்டீங்க. அந்த ஒரு செயலை செய்யும்போது மட்டும், காலையில தேநீர் அருந்துவதாக இருக்கட்டும், நீங்க வாக்கிங் போகும்போதா இருக்கட்டும், இல்ல ஒரு பாடல் கேட்கும் போதா இருக்கட்டும், யாராவது குறுக்கே வந்தாங்கன்னா உங்களுக்கு அப்படி ஒரு கோபம் வரும். அது என்ன செயல்? ஏன்னா அந்த செயல் கூட அதை மட்டும் நீங்க முழுமையா 100% செய்யும் போது அது நமக்கு ஒரு பெருத்த இதுவா இருக்குது. அதனால அந்த ஒரு செயல் என்ன அப்படிங்கிறத நீங்க மனசுல நினைச்சுக்கிட்டே இருங்க.
இன்னைக்கு நம்ம பேசின எல்லா பேச்சுகள் எல்லாத்துக்கும் நம்ம எப்படி செய்திருக்கிறோம் அப்படின்னு அறிந்து கொள்வதற்கான நேரம் இது. சொல்வேந்தர் பாண்டியன் அவர்கள் இப்போ நமக்கு வந்து நமக்கு அது சொல்ல போறாங்க. மேடை சொல்வேந்தர் பாண்டியன். இப்பதான் பேசி முடிச்சதும் உடனே கொடுத்துட்டீங்க. கொஞ்சம் பதட்டமா இருக்கு. ஆனா இக்கணத்துல வாழணும் இல்லையா? வாழ்ந்துடும். பொதுவா வந்து திரும்ப சொன்ன அதே விஷயம்தான். நம்ம இந்த புத்தகம் வாசிக்கிறதுல கொஞ்சம் பைத்தியமாவே ஆயிட்டதுனால, நம்ம வீட்ல வந்து பொதுவா இருக்கிறப்ப புத்தகம் வாசிச்சுட்டே இருப்பேன். குழந்தைங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. இல்ல நம்ம துணைவியார் வந்து கூப்பிட்டு இருப்பாங்க. ஒரு 3 தடவை கூப்பிட்டா 4 தடவை கூப்பிடுவாங்க. நம்ம திரும்ப மாட்டோம். ஆனா கடைசியா அந்த சமையலறையில இருந்து ஒரு சப்பாத்தி கட்டை வந்து விழுகும் நம்ம முன்னாடி. அப்பதான் வந்து நம்ம கொஞ்சம் முழிப்போம். சரிதான், நாம எதையோ தப்பு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஆக நான் செய்யற வேலையில வந்து எனக்கு ரொம்ப இடைஞ்சலா இருக்கிற வேலையில படிக்கும்போது யாராவது எனக்கு தொந்தரவு கொடுத்துட்டாங்கன்னா என்னால வந்து அதை சரியா கையாள தெரியாது. முதல்ல நிறைய கோவப்பட்டு நிறைய கத்தி இருக்கேன். ஆனா இப்பெல்லாம் வர வர கொஞ்சம் சிரிப்பு வந்துடுது. சரி, நம்ம பண்றது சரிதான் அப்படின்னு கொஞ்சம் இப்ப சிரிச்சுக்கிட்டே போறோம். கொஞ்ச நாள் ஆனா பழகின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பழகிருச்சு. நன்றி. நன்றி சொல்வேந்தர் பாண்டியன் அவர்களே. அப்படியே தொடர்ந்து நீங்க வந்து மதிப்பீட்டுக்கான அமர்வு நம்மளுடைய உடனடி பேச்சு தயாரி ஆயத்த உரைக்காகவும் உங்களுடைய குழுவின் மதிப்பீட்டு பேச்சையும் நீங்க தொடர்ந்து செய்யலாம். நன்றி. பொது மதிப்பீட்டாளர் பணிக்கு திரும்ப அழைத்தமைக்கு நன்றி. இன்றைக்கு ஆயத்த உரை வழங்கிய மதிப்புக்குரிய சொல்வேந்தர் ஜவஹர் அவர்களை தங்களுடைய உரையினுடைய தன்மையை உங்களுக்கு விளக்கி சொல்ல, நீங்கள் எங்கே தாவி இருக்கிறீர்கள், எங்கே தவறி இருக்கிறீர்கள் என்பதை உங்களுக்கு சுட்டிக்காட்ட மதிப்பிற்குரிய மதிப்பீட்டாளர், அன்பு நண்பர், நான் வாழுகிற பகுதியிலேயே தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற குஜராத்தில் இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் மதிப்புக்குரிய டேனியல் அண்ட்ரியோ அவர்கள். அவர்களை பற்றிய சிறு குறிப்பு. குறிப்புகளை தேடுவதுதான் பெரிய பணி. தொழில்துறையில் ஒரு இயந்திர பொறியாளர், தற்போது குஜராத்தில் வசித்து வருகிறார். பராமரிப்புத்துறை மேலாளராக பணியாற்றுகிறார். ஊர் முத்துநகருக்கு சொந்தக்காரர், தூத்துக்குடிக்காரர். மிகுந்த ஆர்வம் கொண்டவர். உடல் தகுதியின் மீது பல்வேறு நகரங்களில் நடைபெறும் மாரத்தான் ஓட்டப் போட்டிகளில் தொடர்ந்து பங்கேற்று வருகிறார். கடந்த ஒரு ஆண்டாக டோஸ்ட் மாஸ்டர் பயணத்தில் இணைந்துள்ள இவர் தனது தகவல் தொடர்பு திறன் மற்றும் தலைமைத்துவ திறனை மேம்படுத்திக் கொள்ளும் நோக்கத்துடன் ஆர்வத்துடன் செயல்பட்டு வருகிறார். அதற்குரிய நம்மளுடைய இன்றைய ஆயத்த உரை பேச்சாளர் ஜவஹர் அவர்களினுடைய உரையை பிரித்து மேய வருகிறார். வாருங்கள் மதிப்புக்குரிய மதிப்பீட்டாளர் அவர்களே. நன்றி, மிகவும் நன்றி சொல்வேந்தர் பொது மதிப்பீட்டாளர் திரு பாண்டியன் அவர்களே. ஒரு சிறந்த என்னை பற்றி இப்படி சிறப்பாக அறிமுகப்படுத்தியதற்காக மிகவும் நன்றி பொது மதிப்பீட்டால். இந்த என்னுடைய பேச்சாளர் திரு ஜவஹர் அவர்கள் வழக்கத்திற்கு ஏற்றாற்போல் மிகவும் அருமையான பேச்சை கொடுத்தார்கள். நாவிற்கு இனியதாக, அவருடைய கண்களுக்கு அருமையாக. அவருடைய பேச்சின் தலைப்பு திறமையான உடல் மொழியை பற்றியது. அதற்கு ஏற்றாற்போல், அதற்கு ஒருபடி மேல போய் அவருடைய ஒவ்வொரு அசைவுகளும் ஒவ்வொரு மொழி உடல் மொழியும் வந்து சிறப்பாக அமைந்தது அவருடைய பேச்சின் தன்மைக்கு ஏற்றபடி. பொதுவா சொன்னோம்னா அவரு பேச்சு ஆரம்பிக்கும் போதே ஒரு தெளிவா இருந்தது. அவர் என்ன சொல்ல வராரு, எதை பத்தி பேச போறாருன்னு ஒரு எதிர்பார்ப்பை கொண்டு வந்தது பார்வையாளர்கள் கிட்ட. ஸோ அவர் என்ன பேச போறாருன்னு ஒரு ஆர்வத்தை கொடுத்ததுனால ரொம்ப அருமையா வந்து பார்வையாளர்களே தன்வசம் கவர்ந்து அவருடைய பேச்சை தொடர்ந்தார்கள். ஸோ அவருடைய முக பாவனைகள் மிகவும் சிறப்பாக ஒரு உணர்வுகளை ஏற்படுத்தியது. அது ரொம்ப அருமையாக இருந்தது. குறிப்பாக அந்த பேருந்தில் அந்த குண்டு பாய் கூட பயணம் செய்யும் பொழுது அந்த ஏற்பட்ட அந்த அனுபவங்களை பாத்தீங்கன்னா, அந்த உண்மையாகவே அந்த நிகழ்ச்சி அந்த நடந்தார் போல் அவர் மிகவும் அருமையாக செய்து காட்டினார்கள் அவருடைய உடல் மொழியின் பயன்படுத்தி. அது ரொம்ப அருமையாக இருந்தது. அவர்களுடைய கண் தொடர்பு வந்து எல்லாரோடையும் நல்லா
கவனித்து பார்க்குற வண்ணம் இருந்தது. கை அசைவுகள் நல்லா பண்ணியிருந்தாங்க. மேடை பயன்பாடும் நல்லா இருந்தது. அவருடைய பேச்சு வந்து ரொம்ப ஒரு தன்னம்பிக்கையோட சிறப்பாக இருந்தது. இந்த பேச்சுக்குண்டான தலைப்பை அவர் முழுமையாக பூர்த்தி செய்திருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் அவர் சொல்ல வந்த கருத்தையும் அருமையாக சொல்லி முடிந்தால், ஒரு பெரிய வேலைக்காக ஒருத்தரை தேடி போய் அதன் மூலம் கிடைத்த ஒரு மாறுபாடான எக்ஸ்பீரியன்ஸை வச்சுட்டு அவர் ஒரு நல்ல நிலைக்கு அடைந்ததையும் வந்து குறிப்பாக அவங்க சொல்லி காமிச்சாங்க. ஸோ இறுதியாக அவருடைய பேச்சில் அவர் வந்து இந்த உடல் மொழி பத்தியான பேச்சு இருந்ததுனால அவர் கொஞ்சம் நின்ற வண்ணமாக பேசியிருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் என்று நினைக்கிறேன். மற்றபடி அவருடைய பேச்சின் தொடக்கம் முதல் முடிவு வரை அந்த எனர்ஜி லெவல், ஆற்றல் வந்து முழுமையாக இருந்தது. அதுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். சொல்வேந்தர் ஜவஹர் அவர்கள் அருமையான பேச்சாளர். இன்று மிகவும் அருமையாக பேசினார்கள் வித் உடல் மொழியுடன். ரொம்ப சிறப்பாக அமைந்தது. நன்றி திரு ஜவஹர் அவர்களே. இன்னும் சிறந்த பேச்சை அடுத்தடுத்து கொடுக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி பொது மதிப்பீட்டாளர் பாண்டியன் அவர்களே. நன்றி. அருமை அருமை, மிகச் சிறப்பு. ஜவஹர்லால் அவர்களை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு சிவாஜி கணேசன் தான் நினைவுக்கு வருவார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய முக சாயலில் அவர் இருப்பதால என்னவோ தெரியவில்லை, அவருடைய உடல் மொழி மிக அருமையாக இருக்கும். அப்படியாக ஒரு அற்புதமான உரை இன்றைக்கு வழங்கி அதற்கான நல்ல விடயங்களையும் பெற்றிருக்கிறார். நன்றி. இப்பொழுது நாம் அந்த 4 பேரை அழைக்க வேண்டிய நேரம். கவிதாசனுடைய ஒரு கவிதை, நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மதில் மேல் பூனை, இன்று மட்டுமே உன் கையில் உள்ள வீணை. அப்படியாக இன்றைய நேரத்தில் இந்த கணத்தில் நான் தற்போது நாம் ஒவ்வொருவரும் எப்படி பேசினோம், எந்த நேரத்திற்குள் பேசினோம் என்பதை கணக்கிட மதிப்பிற்குரிய இன்றைய நேர கணக்காளர் கவிதா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கம். முதலாவதாக ஆயத்த உரை. அளிக்கப்பட்ட நேரமானது 5 நிமிடத்திலிருந்து 7 நிமிடம் வரை. சொல்வேந்தர் ஜவஹர் அவர்கள் நேரம் 7 நிமிடம் 51 வினாடிகள். அளிக்கப்பட்ட நேரத்தை விட அதிகமாக எடுத்துக்கொண்டார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக சிறப்பு கல்வியல் அமர்வு. சிறப்பு கல்வியல் அமர்வு அளிக்கப்பட்ட நேரமானது 15 நிமிடத்திலிருந்து 20 நிமிடம் வரை. மேன்மைமிகு சொல்வேந்தர் ராஜேஸ்வரி அவர்கள் எடுத்துக்கொண்ட நேரம் 20 நிமிடம் 21 வினாடிகள். அளிக்கப்பட்ட நேரத்திற்குள் முடித்தமைக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக உடனடி பேச்சு. அளிக்கப்பட்ட நேரமானது 1 நிமிடத்திலிருந்து 2 நிமிடம் வரை. சொல்வேந்தர் நித்யா சௌந்தரி அவர்கள் 1 நிமிடம் 44 வினாடிகள். சொல்வேந்தர் சதீஷ்குமார் அவர்கள் 1 நிமிடம் 18 வினாடிகள். சொல்வேந்தர் ஜவஹர் அவர்கள் 2 நிமிடம் 14 வினாடிகள். சொல்வேந்தர் பிராங்க்லின் அவர்கள் 2 நிமிடம் 11 வினாடிகள். சொல்வேந்தர் எழிலரசன் அவர்கள் 1 நிமிடம் 15 வினாடிகள். சொல்வேந்தர் பாண்டியன் அவர்கள் 1 நிமிடம் 15 வினாடிகள். இறுதியாக மதிப்பீடு. அளிக்கப்பட்ட நேரமானது 2 நிமிடத்திலிருந்து 3 நிமிடம் வரை. சொல்வேந்தர் டேனியல் அவர்கள் எடுத்துக்கொண்ட நேரம் 3 நிமிடம் 2 வினாடிகள். முன்பு சொன்னது போல நேரம் தவறாமல் பேசுவது ஒரு திறமை, நேரத்தை மதிப்பது ஒரு பண்பு. உங்கள் திறமையையும் பண்பையும் கடைபிடித்தமைக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொண்டு மேடையை பொது மதிப்பீட்டாளர் சொல்வேந்தர் பாண்டியன் அவர்களிடம் ஒப்படைக்கின்றேன். நன்றி கவிதா அவர்களே. இப்பொழுது நம் இலக்கணத்தை எப்படியெல்லாம் சொலவடைகளை பயன்படுத்தி இருக்கிறோம், என்னென்ன வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம், எங்கெல்லாம் ஆங்கில சொற்களை பயன்படுத்தி இருக்கிறோம் என்கிறதை தங்களுடைய விவரங்களாக அளிக்க நித்யா சௌந்தர்யா அவர்களை மேடை அழைக்கிறது. வாருங்கள். நன்றி பொது மதிப்பீட்டாளர் அவர்களே. இன்று ஒரு வரியை நான் அனைவருக்கும் பகிர்ந்து அளிக்க விரும்புகிறேன். நேற்று என்பது கையில் இல்லை, நாளை என்பது பையில் இல்லை, இன்று மட்டுமே நேற்றில் மிச்சம் உண்டு. அது போல இன்று நல்ல ஒரு தலைப்பை அளித்த நெறியாளர் ஜான் அவர்களுக்கு நன்றி. இன்று பல நல்ல வார்த்தைகளை நான் கற்றுக்கொண்டேன். ஜவஹர் அவர்கள் உபயோகித்த முன் தயாரிப்பு வார்த்தையை நான் இதுவரை கேட்டதில்லை.
அது சரியா தவறா என்ற ஆராய்ச்சி எல்லாம் செய்து இது ரொம்ப நன்றாக உள்ளது. நானும் பிரயோகிக்க விரும்புகிறேன். பின்பு உந்துதல், கரு, நகைச்சுவை, கோர்வை, நேர்த்தி, உட்புகுத்தி, படிப்பினைகளை மறக்க கூடாது, அப்புறம் அன்கம்ஃபர்டபிள் அப்படின்ட்டு அதிகமாக நெறியாளர் உபயோகித்தார். நாம் அதை அசௌகரியமான சூழல் என்று உபயோகிக்கலாம். அட்வான்டேஜ் என்று பிரயோகித்தாங்க. அது வந்து சாதகம் அப்படின்னு உபயோகிக்கலாம். சாதகம், சாதகமான நிலை, சாதகம். அப்புறம் சொலவடையை உபயோகித்த சொல்வேந்தர் ஜான் அவர்களுக்கு நன்றி. அனைவரும் நிகழ்கணத்தில் வாழுங்கள், இன்றே செய்யுங்கள், நன்றே செய்யுங்கள், இப்பொழுதே செய்யுங்கள் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். சிறப்பு சிறப்பு சிறப்பு. குரல் அருமையான குரல், தொடர்ந்து பாடுங்கள். மகிழ்ச்சி. ரொம்ப அற்புதமான ஒரு தங்களுடைய பதிவை செய்திருக்கிறார்கள். அடுத்ததாக இணைப்பு சொல் மேடை அழைக்கிறது. நாம் எத்தனை உரிச்சொற்களை பயன்படுத்தி இருக்கிறோம் என்பதை கணக்கிட வருகிறார் மதிப்பிற்குரிய சதீஷ்குமார் அவர்கள். மேடை உங்கள் வசம். அவையோர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய கூட்டத்தில் அனைத்து பேச்சாளர்களும் மிக சிறப்பாகவும் தன்னம்பிக்கையுடனும் பேசினார்கள். இன்று நான் கவனித்த வகையில் பேச்சாளர் நிரப்பு சொற்கள் பற்றி எனது அறிக்கையை தயார் செய்துள்ளேன். சொல்வேந்தர் பிரதீப் அவர்கள் 8 முறையும் 5 முறையும் பயன்படுத்தியுள்ளார். சொல்வேந்தர் பாண்டியன் அவர்கள் என்பதை 3 முறை பயன்படுத்தியுள்ளார். சொல்வேந்தர் ஜவஹர் அவர்கள் என்பதை 3 முறை பயன்படுத்தியுள்ளார். சொல்வேந்தர் ராஜேஸ்வரி அவர்கள் என்பதை 1 முறையும், அசினா என்பதை 1 முறையும், சொல்வேந்தர் சௌந்தர்யா என்பதை 5 முறையும், சதீஷ் என்பதை 4 முறையும், சொல்வேந்தர் பிராங்க்லின் என்பதை 10 முறையும் பயன்படுத்தியுள்ளார்கள். நன்றி. கணினி கூட தோற்று போகும் அளவிற்கு மிக துல்லியமான இணைப்பு சொல் உபரி சொல்லை கணக்கிட்டிருக்கிற சதீசர்களுக்கு மேடை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. அடுத்ததாக நம்முடைய கவனத்தை எல்லாம் ஈர்க்க கவனகர் அவர்களை மேடை அழைக்கிறது. கவனகர், மேடை உங்கள் வசம். கவனகர். நன்றி 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 புதி மதிப்பீட்டாளரே. இன்று ஒரு சில கேள்விகளை நான் தொகுத்து வைத்துள்ளேன். நேரத்திற்கேற்ப விரைவாக நாம் அதை கேட்கலாம். முதலாவது கேள்வி, நம்முடைய சொல்வேந்தர் எழில் அவர்கள் ஆரம்பிப்பது தொடக்கத்தில் ஒரு வார்த்தை, அது என்ன? ஔவையாருக்குரிய பாடல் வரிகளில் ஒரு வரியை அவர் குறிப்பிட்டு சொன்னார். அறம் செய்ய விரும்பு. உரையை அறம் செய்ய விரும்பு. அருமை 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 உங்கள் இணைப்புல குரலை தெளிவாக குறிப்பிட்டு என்ன குரல்? எல்லாருக்கும் கேக்குதா? அது ஔவையாருக்குரிய பாடல் வரி. இல்ல, நீங்க பேசுறது கொஞ்சம் கேக்குற மாதிரி இல்ல. இப்போ கேக்குது. திரும்ப கேளுங்க. இப்ப கேக்குது, கேளுங்க. சரி. அதாவது அறம் என்று நான் பேசுறது கேக்குதுங்களா? இப்போ தெளிவா கேக்குதா? சரி. அறம் என்ற அந்த வார்த்தைக்கான பொருள், அதை விளங்க செய்யும் விதமாக திருக்குறளிலிருந்து ஒரு குறளை நம்முடைய எழில் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள். அது என்ன?
திருக்குறள். திருக்குறள் தான். என்ன குறள்? அது எழிலரசன் ஐயா கிட்ட தான் கேட்கணும். ஐயா நீங்களே அழிக்காறு ஒரு முறை அவா சொல்லி வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்காய் என்றது அறம். இவை நான்கும் இல்லாதிருப்பதே அறம். அதாவது அழுக்காறு, இன்னா சொல், இழுக்காறு இதெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த 4 குணங்கள் இருக்கக்கூடாது. கோபம் இவையெல்லாம் தவிர்க்க வேண்டும். அதுவே அறம் என்று குறிப்பிட்டிருந்தார். அருமை அருமை. இன்றைய சொலவடை என்ன? இன்றைய சொல் நிகழ்கணம். இன்றைய சொலவடை என்ன? நம்முடைய இலக்கண வாசன் அதை பற்றி குறிப்பிட்டார். இன்றே செய் நன்றே செய் அவர் இன்றே இப்பொழுதே செய், செய். நன்றே செய், அதை இன்றே செய். இப்போதே ஒன்றே செய். செய், அது அருமை. நன்றே செய், அதை இன்றே செய். நன்றே செய், இன்றே செய், இப்போதே செய். அருமை அருமை அருமை. நம்முடைய சொல்வேந்தர் ஜவஹர் அவர்கள் தன்னுடைய உரையிலே முதலாவது அவர் என்ன ஒரு தொழில், என்ன ஒரு வேலை செய்து கொண்டிருந்ததாக குறிப்பிட்டார் ஆரம்ப காலகட்டத்திலே. அவர் கூறிய உரையிலே தண்டல்காரர். 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 அருமை 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 அருமை, பாராட்டுக்கள். அடுத்தது நம்முடைய சொல்வேந்தர் மன்ற இந்த கூட்டத்திலே ஒரு சொல்வேந்தர் தனக்கு இருசக்கர மோட்டார் வாகனத்தை ஓட்டுவதில் மிகவும் விருப்பமாகவும் கண்ணை திறந்து வைத்துக் கொண்டே உறங்கிக் கொள்வதாகவும் குறிப்பிட்டார். அவர் யார்? ஜான் பிரதீப். ஜான் பிரதீப். பிரதீப். அருமை. அவரிடம் செல்லும் பொழுது சற்று கவனமாகவே செல்லுங்கள். அருமை. அடுத்தது நம்முடைய இன்றைய கல்வியல் அமர்வில் சொல்வேந்தர் ராஜேஸ்வரி அவர்கள் வெற்றிகரமான பேச்சிற்கு இவைகள் எல்லாம் தேவை என்று ஒரு 3 விடயங்களை முக்கியத்துவப்படுத்தி குறிப்பிட்டார். அவை என்ன? மென்டாரிடம் ஆலோசிப்பது, மென்டாரை பயன்படுத்துவது, தொடர்ந்து அருமை. தங்களுடைய குறிப்பேடுகளை பயன்படுத்துவது, நம் தினமும் மற்றும் நடப்பதை எழுதி கருப்பொருள். வைத்துக் கொள்வது. அது மிக மிக பயனுள்ள ஒரு குறிப்பு. நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் செய்ய தவறுவது அப்பொழுது நம்ம குறித்து அந்தந்த கணங்களில் நாம் அதை குறித்து வைத்துக் கொண்டோம் என்றால் நிச்சயமாக அது நமக்கு பிற்காலங்களில் உரை வழங்குவதற்கு உதவும். மிக மிக அருமையான ஒரு தகவல். அனைவருமே சிறப்பாக கவனித்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். அடுத்தது நம்முடைய சொல்வேந்தர் சதீஷ்குமாரிடம் கேட்கப்பட்ட இன்றைய உடனடி சொல்ல அங்கத்தில் கேட்கப்பட்ட கேள்வி என்ன? சொல்வேந்தர் சதீஷ்குமார் அவர்களிடம் இன்றைய உடனடி பேச்சு அங்கத்தில் கேட்கப்பட்ட கேள்வி என்ன? இக்கணத்தில் நீங்கள் நன்றி சொல்ல விரும்புவது. அருமை அருமை அருமை, பாராட்டுக்கள். அடுத்தது நம்முடைய சொல்வேந்தர் பாண்டியன் அவர்கள் மற்றும் டேனியல் அவர்கள் ஒரு இடத்தில் இருவரும் ஒரே இடத்திலே பணி செய்வதாக குறிப்பிட்டார்கள். குஜராத். எந்த இடம்? குஜராத். அருமை. ஏன்னா ஒரு சில தகவல்கள் நம்முடைய நண்பர்களை பற்றி தெரிந்து வைத்துக் கொள்வது நல்லது. நன்றி நன்றி. அடுத்தது தனக்கு மிகவும் பிடித்த ஒரு விடயம், அந்த விடயத்தை தான் செய்து கொண்டே இருப்பதினால் பல இடர்பாடுகள் வருவது உண்டு. அவற்றை இப்பொழுது சிரித்துக் கொண்டே சமாளிப்பதாகவும் அவர் சொல்வேந்தர் குறிப்பிட்டார். புத்தகம் வாசிப்பது. அதனால் ஏற்பட்ட விடயங்களை அவர் இப்பொழுது எவ்வாறு தவிர்த்து வருவதாக குறிப்பிட்டார். இப்பொழுதும் அதைத்தான் அவர் செய்து கொண்டிருக்கிறார். சிரித்துக் கொண்டே சமாளிக்கிறார். அருமை அருமை அருமை, வாழ்த்துக்கள். அடுத்தது நம்முடைய பொது மதிப்பீட்டாளர் சொல்வேந்தர் பாண்டியன் அவர்கள் நாளை என்பது என்ன, இன்று என்பது என்ன என்பதை ஒரு உவமை கூறி அதை கடைசியாக அவர் நிறைவு வசனமாக அதை குறிப்பிட்டு சொன்னார். ஒப்புமைகளாக 2 பொருள் இல்ல உயிரினங்கள் ஏதே ஒன்றை பயன்படுத்தினார். நாளை என்பது என்ன, இன்று என்பது என்ன என்பதற்காக அவர் கொடுத்த உதாரணம். நாளை என்பது மதில் மேல் பூனை என்று குறிப்பிட்டார். இன்று என்பது நம்முடைய கையில் உள்ள வீணை, அதை மீட்டி மகிழ்ச்சியாக இருங்கள் என்று அவர் குறிப்பிட்டார். அருமை அருமை. நிச்சயமாக அனைவருமே அருமையாக கவனித்திருக்கிறீர்கள். அனைவருக்கும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். மீண்டும் மேடை பொது மதிப்பீட்டாளரிடம். நன்றி. மிக சிறப்பு, மிக சிறப்பு. அற்புதமாக எல்லாருடைய விடையும் கவனித்து எல்லோரும் என்ன பேசினார்கள் என்று சொல்லி நம்மை கொஞ்சம் கதி கலங்கதான் வைத்து விட்டார் சகாயமாலா அவர்கள். நன்றி கவனகர் அவர்களே, மிகச் சிறப்பான பணியை செய்திருக்கிறீர்கள். இப்படி எல்லா கவனர்களும் இருந்து விட்டால் கூட்டம் கொஞ்சம் குறைந்துவிடும். இருந்தாலும் பரவாயில்லை. நன்றி நன்றி.
வணக்கம். இன்றைக்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட பொறுப்புகளை மிக தெளிவாக, அற்புதமாக, மிகவும் நாம் எதிர்பார்த்ததை விட இன்னும் அதிகமான பணியையும் மெனக்கெடலையும் அவர்கள் இன்றைக்கு செய்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லோருக்கும் நன்றி. இதைப் போல வருகிற வாரங்களில் ஒவ்வொருவரும் தங்களுடைய பணியை எடுத்து தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூடி மேடையை தற்போது நெல்லிடம் ஒப்படைக்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றி. மொத்த குழுவும் அருமையாக செய்திருந்தீர்கள். நம்மளுடைய இந்த மீட்டிங்கோட குவாலிட்டி நிறைய வந்து படிப்படியா வளர்ந்து கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. நம்ம உங்க எல்லாருக்கும் அது சமர்ப்பணம். நம்ம ரொம்ப அழகா இதை கொண்டு போயிட்டு இருக்கோம். கடைசியா நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்த நான் முதல்ல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்பொழுது இங்கு நம்ம இருப்பது மிகவும் மிகவும் முக்கியமான ஒன்று. ஏன்னா நம்ம வந்து எப்பவுமே சொல்லுவோம், அந்த மல்டி டாஸ்கிங் நான் பண்ணிடுவேன், டிவி பார்த்துக்கிட்டே இருப்பேன், அதுக்குள்ள நான் இந்த வேலையை முடிச்சிருவேன், அப்படி இப்படின்லாம் சொல்லுவோம். அதெல்லாம் ஒன்றும் அதாவது அது 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 வந்து அது கொண்டு வர தாக்கத்தை நமக்கு தெரியாது. ஆனா ஒரு செயலை ஒரே நேரத்துல முழு வீச்சோடு 100% அதுலயே நம்ம கூர்ந்து கவனித்து செய்யும் போது அதுல வர ஒரு அவுட்கம் வந்து நம்மளால அளவிட முடியாதது. அது செய்து பார்க்கும்போதும் அதுல இருந்து நமக்கு இது அவுட்கம் வரும்போது மட்டும்தான் நமக்கு அது தெரியும் அப்படிங்கிறது நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதற்கு 2 வழிகளை பத்தி நம்ம பார்த்திருக்கோம். ஒண்ணு, என்ன வருந்தத்தக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயம், அதாவது நாம் சாதாரணமா எப்பவும் செய்யற ஒரு விஷயத்த நான் வித்தியாசமா செஞ்சாலோ அதை ஒரு கொஞ்சம் கஷ்டத்தோட செய்யும் போது என்னால் அதுல முழுமையா செலவிட முடியுது. 2வது, ஏற்கனவே நான் செய்து கொண்டிருக்கிற விஷயங்கள் என்னெல்லாம் நான் வந்து எந்த தடையும் இல்லாம நான் மட்டும் அதுல நான் தனியாக செய்ய வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேனோ அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம தொடர்ந்து செய்வது மிகவும் மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இந்த வேகமான வாழ்க்கை சூழல்ல நமக்கு ஒரே நேரத்துல 10 விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு தோணிக்கிட்டே தான் இருக்கும். அதனால ஏதாவது ஒரு விஷயம், நம்ம சொல்வேந்தர் ராஜேஸ்வரி சொன்னது மாதிரி கையில எழுதி வச்சுட்டேன்னா அதை என் மனசுல இருந்து தள்ளி வச்சிருவேன். அதுக்கப்புறமா அதை எழுதுனதை போய் பார்த்து நான் எப்ப செய்ய முடியுமோ அப்ப செஞ்சுக்குவேன். ஆனா ஒரே நேரத்துல ஒண்ணு செஞ்சுட்டு இருக்கும்போது 10 விஷயம் செய்யாம விட்டதை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அது ரொம்ப கடினமா இருக்கும். இந்த மீட்டிங்ல பங்கெடுத்து கொண்ட அனைவருக்கும் மிகுந்த நன்றியை சொல்லிக்கொண்டு தலைமை சொல்வேந்தர் எழிலரசன் அவர்களிடம் மேடையை ஒப்படைக்கிறேன். நன்றி. நன்றி நன்றி ஜான் பிரதீப் அவர்களே. மிக அருமையான ஒரு நெறியை எடுத்து ரொம்ப நேர்த்தியா நம்ம எல்லாருக்கும் பரிசளிச்சிருக்காரு ஜான் பிரதீப் அவர்கள். எல்லோருமே இக்கணத்தினுடைய சக்தியை உணர்ந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இக்கணம் என்பது மிகுந்த சக்தி வாய்ந்தது. எதிர்காலத்தை விட, இறந்த காலத்தை விட இக்கணமே நிதர்சனம். அதை ரொம்ப சிறப்பாக எடுத்து சொன்னார் ஜான் பிரதீப். ரொம்ப நன்றி. நண்பர்களே, 1 நிமிடம் எடுத்துக்கோங்க. நம்மளுடைய இணைப்பு உங்களுக்கு பகிரப்பட்டிருக்கு. யாரெல்லாம் சிறப்பான பேச்சாளர்கள் அப்படின்றத நீங்க தான் தேர்ந்தெடுத்துக்கணும். அந்த இணைப்பு நம்மளுடைய பதிவுல இருக்கு. அதுக்குள்ள போயிட்டு 1 நிமிடத்துல அந்த வாக்களிப்பை செலுத்துங்க. அந்த நேரத்துல நம்முடைய விருந்தினர்கிட்ட இருந்து நான் வந்து பின்னூட்டத்தை வாங்கிடுறேன். நம்முடைய விருந்தினர் பிராங்க்லின் பவுல்ராஜன் இருக்காரு. பிராங்க்லின், உங்களுடைய கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்தீங்கன்னா மகிழ்ச்சியா இருக்கும். இந்த கூட்டத்தை பத்திட்ட உங்களுடைய கருத்து. ரொம்ப நன்றி டோஸ்ட் மாஸ்டர் எழிலரசன். தமிழ்ல திருப்பி என்ன சொல்றது? சொல்வேந்தர். ஆமா, சொல்வேந்தர் எழிலரசன் அவர்களே, எனக்கு இன்னைக்கு இது ஒரு புது அனுபவமா இருக்கு. 5 வருஷமா டோஸ்ட் மாஸ்டர்ஸ்ல இருந்ததுக்கு இன்னைக்கு மறுபடியும் நான் என் முதலாவது நாள் சொல்வேந்தர்ல நான் எப்படி திணறணும்னோ அந்த மாதிரி இன்னைக்கு அந்த ஒரு அனுபவம் எனக்கு இன்னைக்கு கிடைச்சி ரொம்ப விரும்பினேன். இன்னைக்கு மறுபடியும் நான் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறதுக்கு ரொம்ப ஆவலோட இருக்கேன். அதோட முக்கியமான ஒரு விஷயம்தான், தமிழ்ல பேசுறது எவ்வளவு கஷ்டம்ன்றது இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் பேசிடலாம், ஆனா இந்த மாதிரி ஒரு சூழல்ல பேச வரும்போது போது இப்ப விளங்குது பேச்சுன்றது நம்மளுக்கு எவ்வளவு முக்கியம்ன்றது. ஸோ ரொம்ப நன்றி அதை இன்னைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கு, புரிய வச்சதுக்கு. ஸோ அடுத்த வாரம் மறுபடியும் சந்திக்க எனக்கு ரொம்ப இதா இருக்கு. நன்றி நன்றி பிராங்க்லின். தொடர்ந்து இணைந்திருங்க. உங்களுடைய பயணம் மாதிரி தான் எங்களுடைய எல்லாருடைய பயணம் ஆரம்பிச்சது.
அதனால கண்டிப்பா நீங்களும் சிறந்த பேச்சாளராக வர்றதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இந்த தளத்துல கிடைக்கும். தொடர்ந்து கலந்துங்க, பயன்பெறுவோம். உங்களுடைய அனுபவங்களையும் என்கிட்ட பகிர்ந்துக்கலாம். அதனால எல்லோரும் சேர்ந்து வளரலாம். மீண்டும் நினைவுறுத்துகிறேன், அந்த இணைப்பை சொடுக்கி அந்த ஓட்டளிப்பை துரிதமா பண்ணீங்கன்னா நம்ம வந்து வெற்றியாளர்களை தேர்ந்தெடுத்து அறிவிச்சிடலாம். இந்த நேரத்துல பாலமுருகன் இருக்காரு, பாலமுருகன் கோவிந்தசாமி, அவர் விருந்தினரான்னு தெரியல, அவர்கிட்ட இருந்து நம்மளுடைய பின்னூட்டத்தை வாங்கலாம். பாலமுருகன் கோவிந்தசாமி, உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தா எங்ககிட்ட பகிர்ந்துங்க. வணக்கம். நான் இப்பதான் ஜாயின் பண்ணேன். ஓகேங்களா? அதனால எந்த கருத்து என்னோட கூற முடியாது. சரிங்க, நீங்க தொடர்ந்து கலந்துங்க. இந்த மாதிரி சொல்வேந்தர் மன்றம் வந்து பேச்சாற்றலையும் தலைமைத்துவ பண்பையும் வளர்த்துக்கான ஒரு தளம். இனிவரும் கூட்டங்கள்ல கலந்துங்க. கண்டிப்பா உங்களுடைய வளர்ச்சிக்கு இது பயனுள்ளதா இருக்கும். வாழ்த்துக்கள். நன்றி. எல்லாருக்கும் நன்றி. இந்த விவோ 2348 ஒருத்தர் இருக்காரு, அவர் விருந்தினரான்னு தெரியல, அவருடைய கருத்துக்களை பகிர்றதுன்னா இந்த தளம் திறந்திருக்கிறது. உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். இதுக்கு இடையில நம்ம உறுப்பினர்கள் வேற யாராவது இந்த கூட்டத்தை பத்தி கருத்துக்களை பகிரணும்னா சொல்லுங்க. நம்மளுடைய கல்வி திட்டம் வழங்கின ராஜேஸ்வரி அவர்கள் எதுவும் கருத்து சொல்ல விரும்புறீங்களா? உங்களுடைய அனுபவங்களை பகிர்றீங்களா? சரிங்க, நம்ம வெற்றியாளர்களை தேர்ந்தெடுக்கிற இந்த நேரத்துல இனிய நண்பர்களே, இன்றைய கூட்டம் கண்டிப்பா நிறைய படிப்பினைகள் நிறைந்த கூட்டமா இருந்தது. அருமையான ஒரு நெறியை எடுத்து செஞ்சிருக்காரு. அதாவது நிகழ்கணம் அப்படின்ற ஒரு புதிய சொல்ல நமக்கு அறிமுகப்படுத்திருக்காங்க. இந்த நேரம், இந்த தருணம், அதாவது எதிர்காலம், இறந்த காலம், இது எல்லாம் வந்து சொற்கள்ல மட்டும்தான் இருக்கு. உண்மையில அப்படி ஒண்ணு இல்லைன்றத நம்மளுடைய கடந்த வார கல்வியல் அமர்வுல நம்ம ரொம்ப தெளிவா பார்த்தோம். நீங்க வந்து இப்ப பேசிட்டு இருக்கும்போதே இந்த கணம் நம்மளை விட்டு போயிடுது இல்லையா? அதனால எதிர்காலமும் இறந்த காலமும் சொற்கள்ல மட்டும்தான் இருக்கு. உண்மையில அப்படி ஒண்ணு இல்லவே இல்லை. நிகழ்கணம், இக்கணம் அப்படின்றதான் ரொம்ப உண்மை. அதுல நம்மளுடைய வாழ்க்கையை செலுத்த முயற்சி செய்வோம். மேன்மிகு சொல்வேந்தர் ராஜேஸ்வரி அவர்களே, உங்களுடைய கருத்துக்களை பகிரலாம். நீங்க இணைப்புல வந்திருக்கீங்கன்னு பார்த்தேன். இணைப்புலதான் இருக்கேன். நான் வீடியோ மாத்திரம் அடிச்சு வச்சேன். மிகவும் நன்றி. கவிதா, அன்பரசன் 2 பேருக்கும் என்னோட நன்றி. ரொம்ப நல்லா இருந்தது மீட்டிங். எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த பங்க சிறப்பா செஞ்சிருந்தீங்க. மிகவும் அழகான ஒரு அமர்வு. ஜவஹரை நான் தேன் தமிழ் சொல்வேந்தர்கள் மன்றத்துல அவரோட ஸ்பீச் எல்லாம் நிறைய கேட்டிருக்கேன். இன்னைக்கும் அதே போல நகைச்சுவையா ரொம்ப நல்லா பேசியிருந்தாரு. அதே போல மதிப்பீட்டாளரும் ரொம்ப அருமையா சொன்னாரு. ஜான் பிரதீப் கேட்கவே வேண்டாம், ரொம்ப நல்லா இருந்தது அவரோட டிஎம்ஓடி. அப்புறம் பாண்டியராஜன் அவருமே நல்லா சொன்னார். இன்னைக்கு ஜிஇயா இருந்திருந்தார் இல்லையா, அவரும் நல்லா சொன்னாரு. அப்புறம் கிராமேரியன் ரொம்ப அழகா சொன்னாங்க அவங்க. நித்யா சௌந்தர்யா ரொம்ப அழகா இருந்தது. டைமர் கவிதா ரொம்ப அழகா சொன்னீங்க. கவிதா அழகா இருந்தது. அந்த இது டேபிள் போட்டு காட்டினது ரொம்பவே அருமையா இருந்தது. நன்றி. அதே போல இவரும் யாரு அக்கவுண்டர், அவரும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. எல்லாருமே ஒவ்வொருத்தரா சொல்றதுக்கு மறந்துடுவேணும்னு இருக்கு. நான் மீட்டிங் முதல்ல அட்டென்ட் பண்ணதுனால எனக்கு தெரியல எழிலரசன் சார் எஸ்ஏஏவா என்ன சொன்னாரு அப்படின்னு. அதான் அந்த கொஸ்டின்க்குலாம் ஆன்சர் பண்ண முடியல. அவர் எப்பவுமே நல்லா பண்ணுவார், அதுவும் நல்லா பண்ணியிருப்பாருன்னு எனக்கு தெரியும். அதனால எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த அவங்களோட பங்களிப்பை ரொம்ப சிறப்பா செஞ்சீங்க. ரொம்ப அருமையான அமர்வு. மீண்டும் மேடை உங்கள் வசம் எழிலரசன் சார். நன்றி. மேன்மிகு சொல்வேந்தர் ராஜேஸ்வரி அவர்களே, உங்களுடைய கல்வி திட்டம் கண்டிப்பா எங்களுக்கு பெரிய படிப்பினையா இருந்தது. அதாவது நீங்க சொன்ன கருத்துக்கள் எல்லாமே எப்பவுமே நிரந்தரமான கருத்துக்கள். இப்போ ஒரு அம்மாவுடைய மதிப்பு எந்த சூழ்நிலை மாற போறதில்லை. அந்த மாதிரிதான் உங்க கருத்துக்களுடைய மதிப்பு. அம்மா எந்த சூழ்நிலையிலும் அம்மா தான். அதனால இந்த கருத்துக்களை யாராலையும் மாத்திர முடியாது. அதுவும் உங்க மூலமா அதை கேட்டோம், அவ்வளவுதான். இந்த கருத்துக்களை பல பேர் சொல்லி கேட்டிருந்தாலும் உங்க மூலமா கேட்கும்போது அதனுடைய அந்த தன்மை எப்படி உள்ள போகுதுன்றதை பொறுத்து தான். அதை எங்களுக்கு உள்ள போகும் விதமா சொன்னதுக்கு மிக்க நன்றி. இன்றைக்கு வெற்றியாளர்களா நம்மளை இன்னைக்கு ஒரே ஒரு பேச்சாளரும் ஒரே ஒரு மதிப்பீட்டாளரும் இருந்தனால அவங்க 2 பேருமே ரொம்ப சிறப்பாக செஞ்சிருந்தாங்க. அவங்க 2 பேருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள்.
பொறுப்பாளர்களா இன்னைக்கு இலக்கணவாணர் நித்யா அவர்கள் உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். சிறப்பான இலக்கணவாணர் உரையை வழங்கினாங்க. அவங்களுடைய அறிக்கைக்கு வாழ்த்துக்கள். சிறந்த நெறியாளரா ஜான் பிரதீப் அவர்கள் உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். வாழ்த்துக்கள் ஜான் பிரதீப் அவர்களே, உங்களுடைய கரவொலி அவர்களுக்கு. இன்றைக்கு உடனடி பேச்சுல எப்படி என்ன தேர்ந்தெடுத்தாங்கன்னு தெரியல. எழிலரசன் என்னதான் தேர்ந்தெடுத்திருக்கீங்க, மிக்க நன்றி. உங்களுடைய ஊக்கத்திற்கும் தேர்ந்தெடுத்ததற்கும் மிக்க நன்றி. இந்த கூட்டத்தினுடைய தரம் 4.75 5க்கு 4.75 என்ற தரத்தினை நிர்ணயித்திருக்கீங்க. ரொம்ப சிறப்பான ஒரு தரம். மிக்க நன்றி வாக்கெடுப்பில் கலந்து கொண்டமைக்கு. அதுக்கு அடுத்தபடியா ஒரு சிறு அறிவிப்பு. விவாத மேடை இதை நடத்த இருக்காங்க. ராஜேஸ்வரி அவர்கள் ஒரு சிறப்பு நிகழ்வா இதை நம்ம திட்டமிட்டு இருக்கோம். ஒரே ஒரு நிமிஷம், அடுத்த வாரம் நான் ஃப்ரீ இல்ல கவிதா. நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். சரி, அடுத்த வாரம் ஆகஸ்ட் ஃப்ரீ 15 இல்ல. மேம். அதனால ஆகஸ்ட் வேற என்னைக்காவது வச்சுக்கலாம் அதை. சரி. We will அப்புறமா சரி, postpone இது it to some other day. ஓகே, திட்டமிடல் நேரத்துல இருக்கு. அதனால வந்து அதை உறுதிப்படுத்தி நம்ம பின்னர் அறிவிக்கலாம். நம்ம ஒரு விவாத மேடையை மேம், நடத்த இருக்கோம் அப்படின்ற ஒரு தகவல் கவிதா மட்டும் மேம், இப்ப இது தெரிவிச்சு ஆக்சுவலா கொண்டு நெக்ஸ்ட் வீக் இல்ல மேம், அதுக்கு அடுத்த வீக் தானே இப்ப பேசணும். ஆகஸ்ட் 15. ஆகஸ்ட் 15 பட்டிமன்றம்னு சொன்னோம். நான் இன்னைக்கு வந்து இதையே விவாத மேடையா வச்சுக்கலாம்னு சொன்னேன். கவிதா பேச்சாளர்கள்லாம் அவைலபிலிட்டி இல்லை மேம் அப்படின்னு. வேற ஒன்றும் இல்லை, பேனல் டிஸ்கஷன் அவ்வளோதான். அதை விவாத மேடை அப்படின்னு தமிழாக்கம் பண்ணியிருக்கோம். 3 பேனலிஸ்ட் இருப்பாங்க, மாடரேட்டர் ஒருத்தங்க இருப்பாங்க, அந்த மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். பட் அடுத்த வாரம் நான் வந்து ஃப்ரீ இல்லை, கொஞ்சம் வீடு ஷிஃப்டிங் பண்ண போகிறோம். அதனால கொஞ்சம் பிஸியாக இருப்பேன். அப்புறம் பார்க்கலாம்.